அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரிய திருவாரூர். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா இஃப் கிளாஸஸ். உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன் படி இது வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கேட்பாங்க இஃப் கிளாஸஸ்ல. ஸோ இஃப் கிளாஸஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இஃப் கிளாஸஸ் ஸோ இந்த ரெண்டு எழுத்து வச்சு தான் இந்த ஃபுல் கான்செப்டுமே வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த இஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் தமிழ்ல? இருந்தால், ஒருவேளை. கரெக்டா சொல்ல ஆல் அப்படிங்கிற வார்த்தை தான் இதுக்கான அர்த்தம். அதாவது நாம இப்படி பண்ணியிருந்தா, நாம போயிருந்தா, இப்படி நடந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்படி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இப்படி எல்லாம் பேசியிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆல்னு முடியுது இல்லையா, அதை டிஃபைன் பண்றதுதான் இந்த இஃப் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தை. இதை வச்சுதான் இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது ரிலேட்டடா தான் இருக்க போகுது. இதுல வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கிராமர்ஸ் எல்லாம் டென்ஸ் வந்து நிறைய பார்த்திருப்பீங்க. சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், இதெல்லாம் ஓரளவுக்கு அது ரிலேட்டடா ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். இது உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கொஞ்சம் போல அது தெரிஞ்சிருந்திருக்கணும். அப்புறம் மாடல் வெர்ப்ஸ்னா என்னன்னு தெரியுமா? மாடல் வெர்ப்ஸ், சரி அதை பார்ப்போம். அது ரெண்டு மட்டும். அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன, இது தெரிஞ்சிருந்தா போதும். இந்த அளவுக்கு டென்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். இஃப் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும், போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு டென்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். இஃப் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ரொம்ப டீடைல்டாலாம் டென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இஃப் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும். ஒன்னு இஃப் கிளாஸ், அதை வந்து கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா மெயின் கிளாஸ், அதை ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இஃப் யூ ஸ்டடி வெல், நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா யூ வில் கிளியர் தி எக்ஸாம். இது வந்து எந்த கிளாஸ்க்கு கீழே வருது அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். இது ஒரு ஜெனரல் எக்ஸாம்பிள். If you study well, if you study well, you will pass the exam. So இதுக்கு என்ன மீனிங்? ஒருவேளை நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். இவ்வளவுதான். இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் கிளாஸ்னு சொல்லலாம், இல்ல கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஏன் கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு பேருனா, இந்த இஃப் இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை வச்சு வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு பேரே கண்டிஷன் தான். கண்டிஷன் தான். கீழே கமா போட்டு பக்கத்துல வந்து இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ரிசல்ட். அப்படின்னா என்ன, இது கண்டிஷன். நீங்க நல்லா படிக்கணுங்கிறது கண்டிஷன். படிச்சீங்கன்னா ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வரும் இல்லையா. சோ இது வந்து உங்களோட ரிசல்ட், இது என்னன்னா கண்டிஷன். சோ கண்டிஷன், ரிசல்ட் இது ரெண்டும் சேர்ந்து வரதால இஃப் கிளாஸுக்கு கண்டிஷனல் கிளாஸஸ்னு இன்னொரு பேர் இருக்கு. கண்டிஷனல் கிளாஸஸ். சோ ஒரு இஃப் கிளாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ல மொத்தம் ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும். அதுல இஃப் வச்சு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அல்லது இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்துல கமா போட்டு இன்னொரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஒன்னு ரிசல்ட்னு சொல்லுவாங்க, இல்ல மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ த்ரூ அவுட் இது ஃபுல்லா நம்ம பார்க்கும்போது இது வந்து நம்ம கண்டிஷன் அப்படின்னும் இது ரிசல்ட் அப்படின்னு எடுத்துப்போம். ஒரே பேர் இது பண்ணா உங்களுக்கு பின்னாடி அதை சொல்லும் போது நான் ஒரு இடத்துலயும் பேர் மாத்திரம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்ம எடுக்கும் போது இதுக்கு வந்து இஃப் கிளாஸ், கண்டிஷனல் கிளாஸ்னு இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு ரெண்டு பேர் இருக்கு. அதே மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ்க்கு மெயின் கிளாஸ்னு ஒரு பேர் இருக்கு, ரிசல்ட்னு ஒரு பேர் இருக்கு. த்ரூ அவுட் ஃபுல்லா நம்ம இது வந்து கண்டிஷன் அப்படின்னும் அது ரிசல்ட் அப்படின்னு எடுப்போம். இடையில பேர் மாத்தினா உங்களுக்கு வந்து குழப்பமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இஃப் சென்டென்ஸ் எல்லாத்தையுமே கண்டிஷன் சொல்றேன், அந்த கமாக்கு அந்த இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரிசல்ட் அப்படின்னு சொல்றேன். சோ இந்த உங்களுக்கு क्वेश्चन கொடுக்கும் போது எப்போதுமே இதுதான் ஃபர்ஸ்ட் வரும், இதுதான் செகண்ட் வரும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸை செகண்டும் கொடுக்கலாம், இல்ல இந்த சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸை வந்து ரெண்டாவதாவும் உங்களுக்கு கொடுக்கலாம். எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கு அப்படின்னா பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா நீங்க क्वेश्चन அப்ரோச் பண்ணும்போது நீங்க எதை தான் பார்க்கணும் அப்படின்னா இஃப் வச்சிருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், அது என்ன கிளாஸ் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த கிளாஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு என்ன டென்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து ரிசல்ட்ல நம்ம என்ன எழுதணும், இல்ல क्वेश्चन டைப்ல என்ன எழுதணும் அப்படிங்கறத நீங்க அப்ரோச் பண்ணக்கூடியது எதை பார்த்து மட்டும் தான் அப்ரோச் பண்ணணும்,
இஃப் அப்படி இருக்கக்கூடிய இந்த வேர்ட் இருக்கக்கூடிய இஃப் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த சென்டென்ஸ் இதை பொறுத்து தான் நீங்க வந்து என்ன பண்ணணும், கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு கொஸ்டின்ல இந்த சென்டென்ஸ் பின்னாடி கொடுத்திருந்தாலும் சரி இல்ல முன்னாடி கொடுத்திருந்தாலும் சரி, உங்களோட ஃபோக்கஸ் இதுல தான் இருக்கணும். இஃப் வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான், இந்த சென்டென்ஸ்ல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? சோ இதுல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து டைப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்னு ஒரு டைப் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கண்டிஷனல், ஃபோர்த் ஒன் தேர்ட் கண்டிஷனல், and next mixed conditional. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 தெரிஞ்சா போதும். இது வந்து ரொம்ப ஹையர் லெவல்ல கேட்கக்கூடியது. உங்களுக்கு அந்த அளவுக்கு டெப்தா போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் 4 தெளிவா படிச்சிட்டீங்க அப்படினாலே இஃப் கிளாसेसலாம் மத்த எல்லாமே உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே வந்துரும். பெரும்பாலும் 90-95 क्वेश्चंस வந்து உங்களுக்கு இதிலே வந்துரும். உங்களுக்கு இன்னும் வந்து மிக்ஸ்ட் கண்டிஷனல் தெரியணும் அப்படினா இத இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். நான் இதையும் சேர்த்து உங்களுக்கு சொன்னேன் அப்படினா மேல இருக்கக்கூடிய 3 உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இது கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஹையர் லெவல்ல படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் இது வந்து இதுல இருந்து ரிலேட்டா क्वेश्चंस வரும். உங்களுக்கு பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுனா சொல்லுங்க. இது இன்னொரு கிளாஸ்ல இது தனியா எடுத்துறலாம். இதோட சேர்த்து இத படிக்க வேண்டாம். சோ இதுக்குள்ள ஃபர்தரா ஒன்னொண்ணே பார்த்து டீடைலா போறதுக்கு முன்னாடி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா? சோ எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு மொத்தம்? சப்ஜெக்ட் மொத்தம் எத்தனை இருக்கு? 6 சப்ஜெக்ட் இருக்கா? 7 இல்லையா? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். மொத்தம் எத்தனை இருக்கு? 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இத பத்தி உங்களுக்கு தெரியும். ஐ அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம், வீனா நாம்னு அர்த்தம், யூனா நீ நீங்கள்னு சொல்லுவாங்க, தே அப்படின்னா அவர்கள் அவைகள் அப்படின்னு வரும், ஹீங்கிறது அவன், ஷீங்கிறது அவள், இட் அப்படின்னா அது இது அப்படிங்கிற மாதிரி வரும். இதெல்லாம் எதை டினோட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும்ல உங்களுக்கு. ஏதாவது ஒரு ஜென்ஸோட பேர் இருந்துச்சு அப்படின்னா அது ஹீயை டினோட் பண்ணுது. ஏன்னா சென்டென்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த டைரக்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து அப்படியே யூஸ் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது. சில இடத்துல ராதிகா அப்படின்னு கொடுப்பாங்க. ராதிகான்னு கொடுத்தாங்கன்னா அது ஷீங்கிற இதை டினோட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியணும். பீகாக்னு கொடுப்பாங்க. பீகாக்னு கொடுத்தாங்கன்னா அது இட் அப்படிங்கிற இதை டினோட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். குரூப் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த இடத்துல பி அப்படிங்கிற வார்த்தையை அது டினோட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். குரூப் ஆஃப் டீஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா தே அப்படிங்கறத டினோட் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவுக்கு எல்லாம் புரியும் அப்படி இல்ல. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. சிம்பிள் பிரசன்ட்ட பொறுத்த வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மத்த டென்ஸ் பத்தி இல்ல, சிம்பிள் பிரசன்ட் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது அது மட்டும் தான். சிம்பிள் பிரசன்ட்ட பொறுத்த வரைக்கும் இந்த 7 சப்ஜெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 4 இருக்கு இல்லையா, ஐ, வி, யூ, தே, இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் பக்கத்துல வரக்கூடிய verb, அந்த verb என்ன verb-ஆ இருந்தாலும் எப்போதுமே V1 சிங்குலர் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். V1 சிங்குலர் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் I play, I play. வேற ஏதாவது ஒரு verb சொல்லுங்க v யோட merge பண்ற மாதிரி. we write, you sing. சோ இந்த மாதிரி you, அதே மாதிரி they play. so whatever நமக்கு தேவை இந்த verb தான். இந்த verb பாருங்க, இது எல்லாத்துலயுமே வந்து verb என்ன ஃபார்மட்ல இருக்கு? சிங்குலர் ஃபார்மட்ல இருக்கு. ரொம்ப முக்கியம். V1 ஃபார்மட்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல V1 னா என்ன, V2 னா V3 னா என்ன அப்படினு. பிளேன் இருந்ததுன்னா play, played, played அப்படி எழுதுவோம். இப்படி தானே எழுதுவோம். இத வந்து V1 ஃபார்மட்னு சொல்லுவோம். இது வந்து V2 and இது V3. இந்த V3 க்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இன்னொரு பேர் இருக்கு. PP அப்படினு சொல்லுவாங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லி V3 க்கு இன்னொரு பேர் இருக்கு. V1 V2. இதுல பொறுத்த வரைக்கும் இந்த V1 இருக்குல்ல, இது வந்து சிங்குலராவும் இருக்கும், ப்ளூரலாவும் இருக்கும். சிங்குலர் அப்படின்னா பிளேன் மட்டும் வரும், ப்ளூரல் அப்படின்னா பிளேஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இதுல என்ன சொல்றேன், சிம்பிள் பிரசன்ட்ட பொறுத்த வரைக்கும், சிம்பிள் பிரசன்ட்ட பொறுத்த வரைக்கும் ஐ, வி, யூ, தே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்லயும் V1 சிங்குலர் ஃபார்மட்ல வரணும். பக்கத்துல வந்து verb வந்துச்சுன்னா ஐ, வி, யூ, தேன்னு சொல்லி அந்த 4 சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்ன verb வந்தாலும் அந்த verb எப்படிதான் இருக்கணும்? V1 இருக்கணும், சிங்குலர் ஃபார்மட்ல இருக்கணும். எஸ் கூட அதுல வரக்கூடாது. எஸ், இஎஸ், இடி, ஐஎன்ஜி, டு எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஐ, வி, யூ, தேக்கு பக்கத்துல என்ன verb வந்தாலும் V1 சிங்குலர் ஃபார்மட்ல இருக்கணும். he, she, it இது மூணுக்கும் பக்கத்துல என்ன verb வந்தாலும் சிம்பிள் பிரசன்ட்ட பொறுத்தவரை
அதெல்லாம் எதுல இருக்கணும்? எஸ் இஎஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ளூரல் ஃபார்மட்ல இருக்கணும். ப்ளூரல் ஃபார்மட்ல இருக்கணும். ரெண்டுமே V1 verb தான். ஆனா ஐவி உதய பொறுத்த வரைக்கும் சிங்குலர் ஃபார்மட்ல இருக்கணும். ஹீ ஷீட்ட பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்மட்ல இருக்கணும்? ப்ளூரல் ஃபார்மட்ல இருக்கணும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? சோ சிம்பிள் பிரசன்ட்னா என்னங்கிறதெல்லாம் 10th கிளாஸ்ல நீங்க டீடைலா பார்க்கலாம். இந்த இஃப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இது தெரிஞ்சிருந்தா போதும். இதுல டவுட் இல்லல? கிளியரா இருக்கீங்கல்ல? சோ நெக்ஸ்ட் மாடல் வெர்ப்ஸ் அப்படினா என்ன? மாடல் வெர்ப்ஸ் மாடல் வெர்ப்ஸ் சொல்லுவாங்க, மொடால் வெர்ப்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண வருதோ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. சோ மாடல் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மே, மைட், கேன், குட், ஷல், ஷுட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மாடல் வெர்ப்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாடல் வெர்ப்ஸ்னா என்னன்னு. இதுக்குள்ள நம்ம டீடைலா போக வேண்டாம். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாடல் வெர்புக்கு பக்கத்துல வரக்கூடிய வெர்ப் வந்து எப்போதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா V1 சிங்குலர் ஃபார்மட்ல இருக்கணும். கிளியர்? அது என்ன இதுல இருந்தாலும் சரி, வில்லுன்னு இருந்தாலும் சரி, வுட்னு இருந்தாலும் சரி, இது வந்து பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் அந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் பார்க்க வேணாம். இது எல்லாமே என்னதான் மாடல் வெர்ப்ஸ் மாடல் வெர்ப்ஸ் தான். சோ இத பொறுத்த வரைக்கும் இதுக்கு பக்கத்துல என்ன வெர்ப் வந்தாலும் அது எல்லாமே V1 சிங்குலர் ஃபார்மட்ல தான் இருக்கணும். V1 சிங்குலர் ஃபார்மட்ல தான் இருக்கும். புரியுதுல? V1 சிங்குலர் ஃபார்மட்னா என்னன்றது தெரியும்ல? சோ அத பொறுத்த வரைக்கும் என்ன மாடல் வெர்ப்ஸ் இருந்தாலும் அந்த மாடல் வெர்புக்கு பக்கத்துல எப்பவுமே क्वेश्चनல இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட்டான ஒரு ரூல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மாடல் வெர்ப்னு இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெர்ப் எப்பவுமே V1 சிங்குலர் ஃபார்மட்ல தான் இருக்கும். உங்களுக்கு சில நேரத்துல அந்த கரெக்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்தத கரெக்ஷன்ஸ்லாம் கேக்குறாங்க இல்லையா? அதுல எல்லாம் வந்து நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். மாடல் வெர்ப் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெர்ப்ல INGO இல்ல 2O இல்ல SO EDO ஏதாவது ஒன்னு சேர்த்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த வேர்ட் வந்து தப்பா போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த வேர்டை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்? அதோடைய ஃபர்ஸ்ட் ஃபார்மட் V1 ஃபார்மட்ல சிங்குலர் ஃபார்மட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா மாத்தி எழுதிடணும். சோ மாடல் வெர்ப்ஸ்ல இந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும். இந்த இஃப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் டவுட் இல்லல? கிளியரா இருக்குல்ல? நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படினா டென்ஸ் பத்தி வேண்டாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல V1 V2 V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல had அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படினா என்ன யூஸ் பண்ணுவீங்க? have has அப்படிங்கறத யூஸ் பண்ணுவீங்க. have has அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவீங்க. சோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள பொறுத்த வரைக்கும் had அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம். இது தெரிஞ்சிருந்தா போதும். had plus V3 ஃபார்மட். V3 னா என்ன? இப்ப பார்த்தோம்ல play, played, playedன்னு சொல்லி பார்த்தோம்ல. இரண்டாவதா வரக்கூடிய played நீங்க எடுக்க கூடாது. play, played, played இருக்கு இல்லையா? சோ V1, V2, V3 இதுல இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது played வந்து கிடையாது. மூணாவது பிளேடு தான். உங்களுக்கு வந்து தோணலாம் என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம், ரெண்டுலயுமே பிளேடுன்னு தானே இருக்கு, என்ன பெரிய வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இப்ப இதே வேற எழுதிக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோ, வெண்ட், கான். இப்ப அப்ரப்டா சேஞ்ச் ஆகுது இல்லையா? V2க்கு V3க்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா? நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நம்ம எல்லா இடத்துலயும் V2 V3 எப்போதும் ஒன்னா தானே இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால எப்போதுமே படிக்கும் போது தெளிவா படிச்சுக்கோங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள பொறுத்த வரைக்கும் எப்போதுமே V3 ஃபார்மட் தான் பக்கத்துல வந்து வரணும். ஹேடுக்கு பக்கத்துல V3 ஃபார்மட் தான் வரணும். சோ பிளேடு, கான் அந்த மாதிரி V3 ஃபார்மட் மட்டும் தான் வரும். சோ இந்த அளவுக்கு டென்ஸ் மாடல் வெர்ப்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும் இஃப் கிளாஸ் படிக்கிறது. இதுக்குள்ள எல்லாம் தெளிவா இருக்கீங்களா? இப்போ இஃப் கிளாஸ்க்குள்ள போலாமா? சோ இஃப் கிளாஸ்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் பார்த்தோம்? இப்போ ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல், மிக்ஸ்டு கண்டிஷனல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்னா 5 டைப் பார்த்தோம். அதுல 5th டைப் உங்களுக்கு தேவையில்ல. மிச்சம் இருக்கக்கூடிய 4ம் பார்த்துட்டா போதும். சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஜீரோ கண்டிஷனல். தெளிவா கவனிச்சுக்கோங்க. இது நாளையும் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா டேப்லேஷன் நீங்க சொல்ல தான் நான் எழுத போறேன். சோ ஜீரோ கண்டிஷனல். சோ ஜீரோ கண்டிஷனல் ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறோம், அந்த சென்டென்ஸை படிக்கிறோம். அதுக்குள்ள வந்து இந்த இஃப் கிளாஸை நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த சென்டென்ஸ் ஜீரோ கண்டிஷனலுக்கு கீழே வருதா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கீழே வருதா, செகண்ட் கண்டிஷனல் கீழே வருதா, தேர்ட் கண்டிஷனல் கீழே வருதா அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த क्वेश्चन என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்ரோச் பண்ணணும். சோ அது ஜீரோ கண்டிஷனலுக்குள்ள ஒரு சென்டென்ஸ் வரணும் அப்படின்னா அது படிக்கும்போது ஓரளவுக்கு மீனிங் தெரியும். நமக்கு ஷேக்ஸ்பியர் அளவுக்கு இங்கிலீஷ்ல வந்து நமக்கு ஏதோ நாலேஜ் இல்ல, அந்த அளவுக்கு நம்ம வந்து போயட்ரி படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு படிச்சோம் அப்படின்னா அது என்னன்னு தெரியாத அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டோம்ல, ஓரளவுக்கு மீனிங் தெரியும் இல்லையா? சோ அந்த மீனிங்கை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷனலா, ஜீரோ கண்டிஷனலா, ரெண்டா, மூணா அப்படிங்கறத என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். சோ ஜீரோ கண்டிஷனல் அதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஒரு சயின்டிபிக் ட்ரூத்தா இருக்கலாம், சயின்டிபிக் ட்ரூத்தா இருக்கலாம், சயின்டிபிக் ட்ரூத்தா இருக்கலாம், இல்ல ஜெனரல் ட்ரூத்தா இருக்கலாம். ஜெனரல் ட்ரூத், யுனிவர்சல் ட்ரூத் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜெனரல் ட்ரூத்தா இருக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்,
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரியான சென்டென்சஸா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து ஹைலி பாசிபிள் கூட சொல்லக்கூடியது 100% பாசிபிள் 100% பாசிபிள் சென்டென்ஸா இருக்கலாம். அதாவது இது நடக்குமா நடக்காதாங்கிற டவுட்டுக்கே வேலை கிடையாது. கண்டிப்பா அந்த சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 100% இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சென்டென்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜீரோ கண்டிஷனல் சென்டென்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஐஸ் கட்டி எடுத்து சூடு பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகும் இல்லையா? இஃப் வி ஹீட்ஸ் an ice cube it melts. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். if I heat ice cubes it melts. இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன், இது வந்து ஒரு சயின்ஸ் ட்ரூத் இல்ல ஒரு ஜெனரல் ட்ரூத்னு உங்களால சொல்ல முடியுமா முடியாதா? நமக்கே தெரியும், சாதாரணமாவே ஐஸ் கட்டி எடுத்து சூடு பண்ணா என்னதான் ஆகும்? மெல்ட் தான் ஆகும். யாராவது சொல்ல முடியுமா நான் ஐஸ் கட்டி எடுத்து சூடு பண்ணா அது இன்னும் இறுகி பெரிய ஐஸ் கட்டியா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? நமக்கு தான் மேல ஏதோ வீக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ கண்டிப்பா ஐஸ் கட்டி எடுத்து நான் சூடு பண்ணனா அது மெல்ட் ஆயிடும். அது ஒரு ஜெனரல் ட்ரூத், சயின்ஸ் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிடும்? இந்த கேட்டகரி கீழ வந்துரும். ஆனா அது 100% என்னதான்? பாசிபிள் தான். நான் ஐஸ் கட்டியை சூடு பண்ணனா அது 100% என்னதான் ஆகும்? மெல்ட் தான் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்ன வராது? டவுட்டே வராது. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்டா தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இப்போ வாட்டரை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? எவாபரேட் ஆகும். இதுல வந்து என்ன ஆகாது அப்படின்னா மாற்று கருத்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. சோ இதெல்லாம் ஒரு அப்புறம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டை விட்டுலாம் வெளில கிளம்பும் போது அம்மா எல்லாம் சொல்லுவாங்களா எங்கேயாவது வெளில போனீங்க அப்படின்னா நீ போயிட்டு என்ன பண்ணு, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இது என்ன கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க என்ன கொடுங்க, நீ வந்து இப்போ யாரையாவது வெளில பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க பார்த்தோன்னே நான் கொடுக்கறத என்ன பண்ண அப்படின்னா அவங்கள்ட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. இப்போ இஃப் யூ ரீச் ஹோம் ஜஸ்ட் கால் மீ அப்படின்னு சொல்றோம்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இஃப் யூ ரீச் ஹோம் if you reach home யூன் கூட தேவையில்ல. if you reach home call me. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? if you reach home call me. இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. உங்க அம்மா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நீங்க எங்க போறீங்களோ அம்மான்னு இல்ல, இப்ப நீங்க வெளில இப்ப இங்க வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா நீங்க கிளம்பி நான் திரும்ப எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னா இப்ப சார் வந்து என்கிட்ட சொல்லலாம், நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு கால் பண்ணுங்க, சேஃபா ரீச் ஆயிட்டீங்களா அப்படி. அது ஒரு கன்சர்ன்ல கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் மாதிரி, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி. இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸும் எது கீழே வரும் அப்படின்னா ஜீரோ கண்டிஷனல் கீழே வரும். சோ ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது தெரியுதா? சோ இப்ப இந்த கண்டிஷன்ஸ் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எழுதி இருக்கோம்ல, இத வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் உடைய ஃபார்மட் எப்படி இருக்கு, ஜீரோ கண்டிஷனல் உடைய ஃபார்மட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார்மட் எப்படி இருக்கு? இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் பாக்குறதுக்கு உங்களுக்கு ஃபார்மட் எப்படி இருக்கு? இது வந்து இஃப் கிளாஸ். இஃப் கிளாஸ் எப்படி இருக்கு நீங்க இப்படி பிரிச்சு சொல்லணும். இஃப் கிளாஸ் எப்படி இருக்கு? இப்போ ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கோம், ஜீரோ கண்டிஷனல் கீழ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸும் எழுதியிருக்கேன். இதை பார்த்துட்டு இது இஃப் கிளாஸ் இது மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க பிரிச்சிட்டீங்க. இது கண்டிஷன் இது ரிசல்ட்னு சொல்லி என்ன பண்றீங்க பிரிச்சிட்டீங்க. சோ இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, ரெண்டுலயுமே ஒரே மாதிரி காமனா இருக்கா இல்லையா? இஃப் அப்படிங்கிறது காமனா இருக்கு, ஆமா தானே? இஃப்ங்கிறது காமனா இருக்கு. பக்கத்துல verb வந்து என்னவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த verb என்ன ஃபார்மட்ல இருக்கு? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் V1 ஃபார்மட்ல இருக்கு. சோ if plus சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்படியே கீழ இருக்கக்கூடிய ரிசல்ட் ஸ்டேட்மென்ட்க்கு வாங்க. ரிசல்ட்ல இருக்கக்கூடிய verb என்ன ஃபார்மட்ல இருக்கு? என்ன ஃபார்மட்ல இருக்கு? இதுல எது முதல்ல verb? melts அப்படினு இருக்கு, call அப்படினு இருக்கு. அப்ப அது என்ன ஃபார்மட்ல இருக்கு? சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. சோ இதுதான் ஃபார்மட் அதுக்கு. சோ ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுல. இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்க்கணும், பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த verb ஜீரோ கண்டிஷனல் அனலைஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமா verb என்னன்னு பாக்குறேன். verb வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. இஃப் கிளாஸ்க்கு பக்கத்துல verb வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. அப்போ மெயின் கிளாஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ரிசல்ட்லயும் verb என்னத்துல இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இப்படி கொடுத்திருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி எழுதணும்ன்றது தெரியுமா? எப்படிங்கறத உங்களால அனலைஸ் பண்ண முடியுதா பாருங்க. இஃப் பக்கத்துல டேஷ் போட்டு பிராக்கெட்ல 2 ஹீட்னு கொடுத்திருக்கேன், ஐஸ் கியூப்ஸ் கமா
இட் மெல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு பார்த்தோன்னே இது என்னன்னு தெரியுது. ஐஸ் கியூப் உங்களுக்கு இந்த டேஷை ஃபில் பண்ணல அப்படின்னாலும் இதுல இருக்கக்கூடிய வார்த்தையை தான் இதுல போட போறீங்க. அது என்ன ஃபார்மேட்ல வேணாலும் இருக்கட்டும். ஆனா அந்த வார்த்தையை இதுல வந்து எந்த ஃபார்மேட்ல வேணாலும் நீங்க போட்டு பார்த்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிரும் இல்லையா? சோ மீனிங் பார்த்தாலே தெரியுது. ஐஸ் கியூபை சூடு பண்ணனா அது மெல்ட் ஆகும் இருக்கு. இது வந்து ஒரு சைட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. சைஃபை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்துச்சாலே இது ஜீரோ கண்டிஷனல் தான். ஜீரோ கண்டிஷனல்ல எனக்கு ஃபார்மட் தெரியணும். இஃப்க்கு பக்கத்துல எப்போதுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் இருக்கணும். அதே மாதிரி ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் எனக்கு என்ன வெர்ப் தான் இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் இருக்கணும். இதுல பாக்குறேன் ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெர்ப் என்னன்னு பாக்குறேன். மெல்ஸ் அப்படின்னு இருக்கு. என்னோட கிளாஸ் கண்டிஷன் என்ன ஆகுது? ஃபுல்ஃபில் பண்ணுது. சிம்பிள் பிரசன்ட்ல தான் என்ன ஆகுது அப்படின்னா இருக்கு. சோ இஃப் கிளாஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ட் என்னத்துல தான் இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கணும். எனக்கு பிராக்கெட்ல டூ ஹீட்னு கொடுத்துருக்காங்க. ஹீட் அப்படிங்கறதா வெர்ப். உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அந்த இடத்துல என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஹீட்டிங்னு கொடுக்கலாம், டூ ஹீட்னு கொடுக்கலாம், ஹீட்டட்னு கொடுக்கலாம், எதுவா வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த பிராக்கெட்ல இருந்து என்னதான் தேவை அப்படின்னா என்ன வெர்ப் அப்படிங்கிறது மட்டும் தான் தேவை. அது என்ன வெர்ப் அப்படின்னா ஹீட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வெர்ப். எனக்கு இங்க சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. இது ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியும். அப்போ இங்க ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல சிம்பிள் பிரசன்ட்ல எனக்கு இங்க வந்துருச்சு அப்படின்னா இஃப் கிளாஸ்க்கு பக்கத்துல எனக்கு என்னதான் இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட்ல தான் அந்த வெர்பை நான் எழுதணும். சோ அப்ப வெர்பை நான் எப்படி எழுதுவேன்? ஹீட் அப்படின்னு சொல்லி எழுதுவேன். உங்களுக்கு क्वेश्चंस வந்து இப்படிதான் வரும். கிளியரா இருக்கா? ஜீரோ கண்டிஷனல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? தெளிவா இருக்கீங்கல்ல? நெக்ஸ்ட் போலாம்ல? சோ அடுத்து வரும்போது குழப்பம் இருக்காது. ஆனா பாக்கும்போது டக்குன்னு புரியுற மாதிரி இருக்கும். அடுத்து படிக்கும்போது முதல்ல படிச்சது மறந்துரும். அதனால ஒரு தடவை என்னன்னா தெளிவா பாத்துக்கோங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் போலாம். போலாமா? நோட் பண்ணிட்டீங்கல்ல? உங்களை வச்சுதான் நான் பின்னாடி வந்து ஒரு டேப்லெட் காலம் வந்து ஃப்ரேம் பண்ண போறேன். நீங்க சொல்ல தான் எழுத போறேன். தப்பா சொன்னீங்கன்னா தப்பா தான் எழுதுவேன் போர்டுல. அதனால தெளிவா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். சோ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு 90% வந்து அது பாசிபிளான ஸ்டேட்மெண்டா இருக்கும். 100% இருக்காது. ஜீரோ கண்டிஷன்ல பொறுத்த வரைக்கும் அதுல மாற்று கருத்தே இல்ல. கொஸ்டினே பண்ண முடியாது. இப்படி நடந்துச்சு அப்படின்னா இதோட எஃபெக்ட் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 100% வந்து ஒரு பாசிபிளான ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல பொறுத்த வரைக்கும் 100% பாசிபிள் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒரு 80ல இருந்து 90% வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் அதுல கொடுத்துருக்கூடிய விஷயம் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு 80ல இருந்து ஒரு 90% வரைக்கும் இருக்கும். கம்ப்ளீட்டா 100% கிடையாது. ஒரு 80ல இருந்து 90% இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோன்னே இஃப் கிளாஸ் போட்டோன்னு ஒரு சென்டென்ஸ் எழுதணும்ல. If you study well, you will pass the exam அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? சென்டென்ஸ் எழுதுறோம். இப்ப நல்லா படிச்சா எல்லாருமே எக்ஸாம் பாஸ் பண்ணிட முடியுமா? பாசிபிலிட்டி இருக்கு. 90% 80% என்ன இருக்கு? பாசிபிலிட்டி இருக்கு. எல்லாராலையும் பாஸ் பண்ணிட முடியுமா? அந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு சின்ன லேக் வருது இல்லையா? அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா 100% இல்ல. அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. கிளியரா? ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும் இதுல. ஓகே இல்ல? போலாமா? ஏதாவது என்னன்னா இப்ப நான் வந்து அந்த விஷயத்துக்கான எஃபர்ட்டை வந்து என்ன பண்றேன்னா போடுறேன். நான் அந்த எஃபர்ட்டை போடும்போது ஃபியூச்சர்ல எனக்கு அது நடக்கிறதுக்கு ஓரளவுக்கு என்னன்னா ஒரு 80ல இருந்து 90% வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபர்ஸ்ட் கண்டிஷனல பொறுத்த வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் இஃப் யூ ஸ்டடி வெல், if you study well you will pass the exam. If you study well you will pass the exam. நான் நல்லா படிச்சேன் அப்படின்னா என்னால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். நான் இப்ப நல்லா படிக்கணும். அப்பதான் எக்ஸாம் வந்து என்னால என்ன பண்ண முடியும்? ஃபியூச்சர்ல பாஸ் பண்ண முடியும். இப்பவே நடக்க போறது கிடையாது. நான் ஐஸ் கட்டியை இன்னைக்கு சூடு பண்ணாலும் அது மெல்ட் தான் ஆகும். நாளைக்கு சூடு பண்ணாலும் அது மெல்ட் தான் ஆகும். இன்னும் 10 நாள் 10 வருஷம் கழிச்சு சூடு பண்ணாலும் அது என்னதான் ஆகும்? மெல்ட் தான் ஆகும். ஆனா நமக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ணோம்? சீக்கிரம் படிச்சு பாஸ் பண்ணணும். சோ இதுக்கான இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு 100% கொடுத்து 100% எஃபர்ட் போட்டு நான் படிச்சாலும் பாஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது ஒரு 80ல இருந்து 90% தான். அதை தாண்டி வந்து இருக்கக்கூடியது அது மேபி லக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா திரும்ப ட்ரை பண்றவங்களுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்கும். சோ இதை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 80ல இருந்து 90% வரைக்கும் பாசிபிளா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபியூச்சர்ல அது நடக்கிறதுக்கு 80ல இருந்து 90% வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு மழை பெய்ஞ்சது அப்படின்னா நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போவோம். மழை பெய்யணும், வானம் ஒரு மாதிரி மூட்டமா இருக்கு, மழை பெய்யற மாதிரி இருக்கு. 80ல இருந்து 90% வரைக்கும் மழை பெய்யறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. சோ மழை பெய்யறதுக்கு சான்ஸ் 80-90% சான்ஸா இருக்கும். இப்போ மழை பெய்ஞ்சது அப்படின்னா நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட வெளியே போவோம். இப்ப நான் வெளியில போனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு வருவேன். வெளியில போனா மார்க்கெட்ல போய் என்ன பண்ணுவேன்னா காய்கறி வாங்கிட்டு வருவேன். வெளில போனா எனக்கு காய்கறியோட தேவை இருக்கு, எனக்கு வெளில போறதுதான் சங்கடம். ஆனா நான் போயிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்?
கண்டிப்பா மார்க்கெட்ல இருந்து காய்கறியை வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா அந்த போவனா போக மாட்டேனாங்கிற அந்த கொஸ்டின் தான் இந்த ஒரு 10% 20% லேக் அப்படிங்கிறது. சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல அதோட எஃபெக்ட் வந்து என்ன பண்ண முடியும்னா நம்மளால பார்க்க முடியும். அதான் எவ்வளவு பெர்சன்டேஜ் வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கும் அதுல ஒரு 80 ல 90% வரைக்கும் தான் இருக்கும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது புரியுதா? போலாமா? சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது பாருங்க. சோ வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் எழுதுவோமா? if I go out I will buy vegetables. நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. ஒரு ஒரு இதுலயும் வந்து யூ அப்படிங்கிற சோ யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். நான் இதை ஒரு இடத்துலயும் மென்ஷன் பண்ணல, உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேங்கிறதால அந்த சப்ஜெக்ட் பக்கத்துல வேர்ப் எப்படி இருக்குங்கிறது ஒரு இடத்துலயும் சொல்லல. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யூங்கிறது சப்ஜெக்ட், பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ப் V1 சிங்குலர் ஃபார்மட்ல தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வில் அப்படிங்கிறது மொடால் வேர்ப், பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ப் என்னதுல தான் இருக்கு? பாஸ் அப்படிங்கக்கூடிய V1 சிங்குலர் ஃபார்மட்ல தான் இருக்கு. ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணல, காரணம் இது உங்களுக்கே முன்னாடியே தெரியும் அப்படிங்கறதால ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்றதால ஒரு இடத்துல இதை மென்ஷன் பண்ணல. சோ இது ரெண்டு என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். சோ இது ரெண்டு என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையும் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு கீழ இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியாச்சு, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாச்சு, அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஜீரோ கண்டிஷனலுக்கு எழுதணும்ல, இப்போ வரும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் வேர்ப், அதே மாதிரி மெயின் கிளாஸ்லயும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே ஃபார்மட்ல இதுக்கு எப்படி எழுதுவீங்க? இப்போ வரும். சோ இப்போ வரும், இங்கேயும் சிம்பிள் பிரசன்ட் தான் வரும். மெயின் கிளாஸ்ல ஃபியூச்சர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். வில் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. ஷல்லும் சொல்லுவாங்க, வில்லும் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வில்லு தான் வந்து இப்போ காமன் டேஸ்ல வந்து நடைமுறையில பயன்படுத்திருக்கிறது வில்லு மட்டும் தான். ஐ வி யூ தே ஹி ஷி இட்னு சொல்லி எல்லாத்துக்குமே எதை தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா வில் தான் யூஸ் பண்றோம். ஆரம்பத்துல ஐக்கு மட்டும் ஷல் யூஸ் பண்ணுவாங்க, மிச்ச எல்லாத்துக்கும் வில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து வில் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வில் அப்படிங்கிறது ஃபியூச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இஃப் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், மெயின் கிளாஸ் ரிசல்ட்ல வந்து சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வேர்புக்கு முன்னாடி வில் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணணும், நீங்க போடணும். வில் அப்படிங்கிறது ஒரு மாடல் வேர்பா இருக்கிறதால பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ப் என்னவா இருக்கணும்? V1 ஃபார்மட்ல இருக்கணும். அது எல்லாத்துலயுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் வில்லு கரெக்டா போட்டுட்டேன், ஆனா பக்கத்துல பாஸ்டுன்னு எழுதிட்டேன் அப்படின்னா என்ன ஆயிடும்? உங்க ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். இங்க வில்லுன்றதை கரெக்டா எழுதிட்டேன், நான் பையன் எழுதாம பாட்னு எழுதிட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடும். எப்போதுமே மாடல் வேர்ப் வந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ப் என்னவா மட்டும்தான் இருக்கணும்? சிங்குலரா இருக்கணும். அது மட்டும் தான் சிங்குலரா மட்டும் தான் என்ன பண்ணணும்? இருக்கணும். அது என்ன ஃபார்மட்லயே இருக்க கூடாது. ஐஎன்ஜி ஃபார்மட்லயும் பையிங்னு இருக்க கூடாது, பாட்னு இருக்க கூடாது, டூ பாட்னு இருக்க கூடாது. எந்த மாதிரி ஃபார்மட்லயும் என்ன பண்ண கூடாதுன்னு இருக்க கூடாது. ஒரே ஃபார்மட் தான், சிங்குலர் ஃபார்மட் மட்டும் தான். சோ ஒன்னு மாத்திரீங்க அப்படினாலும் கம்ப்ளீட்டா தப்பா. நான் வில்லு வரைக்கும் கரெக்டா போட்டுட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா என்னால வந்து இதை மாத்தி எழுதிட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அரை மார்க் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தப்புனா தப்பு தான். கம்ப்ளீட்டா என்ன பண்றாங்கன்னா அது அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. சோ அதனால அதுல எல்லாம் கரெக்டா இருங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் புரியுதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் என்ன மாதிரியான சென்டென்சஸ்ன்றது புரிஞ்சிருச்சா? எக்ஸாம்பிள்ஸ் கிளியரா இருக்கா? சோ பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருச்சா? இஃப் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும், நான் வந்து ரிசல்ட்ல எழுதும்போது சிம்பிள் ஃபியூச்சர்ல வேர்ப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். சில இடங்கள்ல வில்லுக்கு பதிலா மாடல் வேர்ப்ஸும் சில இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் கிடையாது, ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாடல் வேர்ப்ஸ் தான் சொன்னோம் இல்லையா, மே, மைட், ஷல், ஷுட், அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, வில்லு, உட் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அந்த மாடல் வேர்ப்ஸ் சில நேரங்கள்ல வில்லுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ராபப்ளி கேட்கக்கூடிய சான்சஸ் இல்ல. ரொம்ப ஹை பிட்ச்ல போய் கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒருவேளை கேட்கலாம், ஆனா மீனிங் எல்லாம் மாறாது. ஜஸ்ட் அதே தான். வில்லுக்கு பதிலா என்ன வேர்ட் யூஸ் பண்ணாலும் அந்த மாடல் வேர்ப்ஸ்ல எது வேணாலும் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு 90% வரைக்கும் இதுதான் கேட்பாங்க அப்படின்னா வில்லுங்கிற இந்த வார்த்தையை வச்சு தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் புரியுதா? எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட் போலாமா? செகண்ட் கண்டிஷனல் போலாமா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் புரிஞ்சிருச்சுல? டவுட்ஸ் இல்லல? ஓகே. சோ நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷனல். சோ செகண்ட் கண்டிஷனல் இத பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஜீரோ கண்டிஷனல்ல என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்னு சொல்லி பார்த்தோம். சைபை ஸ்டேட்மெண்ட், ஜெனரல் ட்ரூத்தா இருக்கணும், அப்படி இல்லாட்டா 100% பாசிபிளா இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்.
ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ங்கிறது அது ஃபியூச்சர்ல ஒரு 80 ல இருந்து 90% வரைக்கும் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். செகண்ட் கண்டிஷனல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுக்கான பாசிபிலிட்டி சான்ஸே 30 ல இருந்து 40% தான். 30 ல இருந்து 40% பெரும்பால் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லல. அது நடக்கிறதுக்கான சான்ஸ் 30 ல இருந்து 40% வரைக்கும் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட போதுமான அளவு பணம் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு என் கையில பணமும் இல்ல, கார் வாங்குறது கெப்பாசிட்டி எனக்கு இல்ல. ஆனா இது நடக்கவே நடக்காதுன்னு இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட காசு இருக்கும், நான் என்ன பண்ணுவேன்? காரை வாங்குவேன். பட் பாசிபிலிட்டி எவ்வளவுதான்? 30 ல இருந்து 40% தான். கிளியரா? இப்ப நான் படிக்கும் போது எனக்கு பணம்ங்கிற ஒரு விஷயம் தேவைப்படாது பெரிய அளவுல. என்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் வச்சே நான் என்ன பண்ணலாம்? ஹார்ட் ஒர்க் பண்ணனா, நான் படிச்சேன்னா அதை கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து எனக்கு 80 ல இருந்து 90% இருக்கு. நான் சாதாரணமா ஒரு கார் இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னாலும், ஒரு நானோ கார் வாங்கணும் அப்படின்னாலுமே எனக்கு எவ்வளவு தேவைப்படும்? 5 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். நான் வேலைக்கே போல, சம்பாதிக்கவே இல்லை. ஆனால் நான் கார் வாங்குவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளவுதான்? 30 ல இருந்து ஒரு 40% தான். இதுக்கப்புறம் நம்ம பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும், நமக்கு எல்லாத்துலயும் எல்லா கிளியரன்ஸும் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நம்மளோட பிரச்சனை எதுவும் முன்னாடி போய் நிக்காத அளவுக்கு எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சி மறுபடியும் லோன் போடணும், லோன் போட்டு ஒரு கார் வாங்கணும். டிடிஎஸ் ப்ராசஸ். ஆனா அது நடக்கவே நடக்காதுன்னு கிடையாது. எப்பயாவது ஒரு இடத்துல நடக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளவுதான்? 30 ல இருந்து 40% தான். என்கிட்ட போதுமான அளவு மணி இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன். என்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு அப்படின்னா அந்த உலகத்தையே சுத்தி வந்திருப்பேன். புரியுதா? ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது புரியுதா? ஒரு கார் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன்? உலகத்தையே சுத்தி வந்திருப்பேன். ஒருவேளை நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தேன்னா நான் என்ன வேணாலும் பண்ணியிருந்திருப்பேன். இது என்ன அப்படின்னா ஆகவே முடியாத அதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் என்ன பண்ணலாம்? எலெக்ஷன்ல நிக்கலாம். பட் ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கிறது என்னதான்? 30 to 40% வரைக்கும் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி சான்சஸ் தான். அது நடக்கவே நடக்காதுன்னு இல்ல. ஓரளவுக்கு வந்து அது நடக்கிறதுக்கான ஒரு இது வந்து இருக்கும். அன்ரியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அன்ரியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியது. இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த செகண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் இமேஜினரி ஸ்டேட்மெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து கிளியா இருந்தேன் அப்படின்னா நான் பறந்துட்டு இருப்பேன். இது என்னன்னா ஒரு இமேஜினரி ஸ்டேட்மெண்ட். ஹைப்போதெட்டிக்கல். இப்படி நடக்க போறது கிடையாது. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல். இது ஒரு இமேஜினரி தான். மனுஷங்களா பிறந்ததுக்கு அப்புறம் நான் என்னவா மாற முடியாது? கிளியா மாற முடியாது, குயிலா மாற முடியாது. இது என்னன்னா என்னோட கற்பனை, என்னோட இமேஜினேஷன், என்னோட ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது எந்த இது கீழே வரும்? செகண்ட் கண்டிஷனல் கீழே வரும். ஒன்னா பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அன்ரியல் பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால ஞாபகம் வச்சுக்கோ. என்கிட்ட போதுமான அளவு பணம் இருந்துச்சு அப்படின்னா நான் கார் வாங்கியிருப்பேன். அதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன்? தமிழ்நாட்டுக்கு எல்லா சலுகையும் தூக்கி கொடுத்திருப்பேன். இது என்ன அப்படின்னா இதை நீங்க ஹைப்போதெட்டிக்கல்னு சொல்லலாம், இல்ல பாசிபிலிட்டி கம்மியா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். அது என்னோட எதிர்பார்ப்பு, என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து நடக்க போறது கிடையாது. எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இது ஹைப்போதெட்டிக்கல் எடுத்துக்கோங்க, இமேஜினரி எடுத்துக்கோங்க, பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு எடுத்துக்கோங்க. சோ உங்களுக்கு இது செகண்ட் கண்டிஷனல் அப்படினாலே உங்களுக்கு இதான் ஞாபகம் வரணும். நான் மட்டும் பிரைம் மினிஸ்டரா இருந்தேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எல்லா சலுகையும் கொடுத்திருப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இது வந்துச்சுன்னா நீங்க என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க? அது வந்து செகண்ட் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. சோ புரியுதா? செகண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது தெளிவா இருக்கா? கிளியர்? சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, if I had enough money, if I had enough money, I would buy a car. If I and one more thing, past tense பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஐ வி யூ தே ஹி ஷீட்ல வந்து ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க பாஸ்ட் டென்ஸ் டினோட் பண்ண. ஒன்னு வாஸ், இன்னொன்னு என்ன அப்படின்னா வேர். இது ரெண்டே என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இந்த இஃப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும், இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து வாஸ் அப்படிங்கிற வார்த்தையை பெரும்பாலான இடத்துல பயன்படுத்த மாட்டாங்க. எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணுவாங்கன்னா வேற தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐக்கும் ஹீசி எயிட் இதுக்கும் நாலுத்துக்கும் வந்து என்னன்னா டென்ஸ் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க வாஸ்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவோன்னு. ஆனா இஃப் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஐங்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து வேர்ப் வந்து என்னதான் யூஸ் பண்ணுவாங்கன்னா வேர் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. வாஸ் யூஸ் பண்ணா தப்புன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா ஐயோ இது தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதா சொல்றேன். மேபி என்ன பண்ணுவாங்க வேர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. எதுல மட்டும்? இஃப் கிளாஸஸ்ல மட்டும். டென்ஸ்ல நான் சொல்லல. டென்ஸ்ல ஐக்கு ஹீஷி இட்டுக்கு வாஸ் தான் யூஸ் பண்ணும், வி யூ தேக்கு வேர் தான் யூஸ் பண்ணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எதுக்கு மட்டும் சொல்றேன்? இஃப் கிளாஸஸ்ல மட்டும் சொல்றேன். இஃப் கிளாஸஸ்ல மட்டும் சில இடங்கள்ல ஐக்கு பக்கத்துல என்ன பண்ணுவாங்க வேர் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. If I was a parrot,
I would fly. If I were a prime minister, I would rule our nation. So in the statement la parunga, if I had enough money, I would buy a car. If I was a parent, I would fly. If I were a prime minister, I would rule our nation. இது வந்து imaginary hypothetical situation. இது actually இது என்ன கம்மியா இருக்கிற situation. இத பொறுத்த வரைக்கும் hypothetical நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் அதே மாதிரி இதுவும் என்ன அப்படின்னா பாசிபிலிட்டி கம்மியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். சோ பாசிபிலிட்டி ஒன்னு கம்மியா இருக்கணும், இல்ல ஹைப்போதெட்டிக்கலா இமேஜினரி சிச்சுவேஷன்ஸா இருக்கணும். இந்த மாதிரியான இதுல அத செகண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ செகண்ட் கண்டிஷனல்ல ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் புரிஞ்சிருச்சா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு மத்த ரெண்டுக்கு எழுதின மாதிரி ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இன்னொன்னு had இருக்கு. என்ன இது டென்ஸ்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா? இந்த இடத்துல அது என்னன்னு நான் கேக்குறேன். ஜெனரலா உங்களை அதை எங்க பயன்படுத்துவாங்கன்னு கேட்கல. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் had அப்படிங்கிறது என்ன டென்ஸ்னு கேக்குறேன். சிம்பிள் புரியல மேம். இது வந்து V1 V3 என்ன சொல்ல வரீங்க? இப்போ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது நீங்க சொல்லும் போது. என்ன டென்ஸ்னு சொல்லுங்க. V1 V2 V3 டென்ஸ் என்னன்னு கேக்குறேன். சிம்பிள் பாஸ்ட். பாஸ்ட்ல நிறைய இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் இருக்கு, பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்கு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இருக்கு, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கு. டென்ஸ்னா நிறைய இருக்கு. பாஸ்ட்னா பாஸ்ட் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல என்னதான் அது? சிம்பிள் பாஸ்ட் தான். இதுக்கு பக்கத்துல நான் ஒரு வேர்பை வந்து V3 ஃபார்மட்ல போட்டிருந்தா மட்டும்தான் அது என்னவா இருந்திருக்கும்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். இந்த இடத்துல had அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கு. சோ அதனால இது என்ன சென்டென்ஸ் தான்? பாஸ்ட் தான், சிம்பிள் பாஸ்ட் தான். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து have அல்லது has இந்த வார்த்தையை கொடுத்திருக்காங்க. இஃப்க்கு பக்கத்துல சாரி இஃப் ஐக்கு பக்கத்துல have அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இல்ல இங்க ஹீனு கொடுத்து இங்க ஹேஸ்னு கொடுத்திருக்காங்க. ஏதோ ஒன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பக்கத்துல V3 verb இல்ல அப்படின்னா அந்த have has என்னதான்? சிம்பிள் பிரசன்ட் தான். சிம்பிள் பிரசன்ட் தான். அதே மாதிரி பக்கத்துல V3 verb இல்லனா அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய hadங்கிறது என்னதான்? சிம்பிள் பாஸ்ட் தான். கிளியரா இருக்கா? நான் சொல்றது உங்களால கார்லேட் பண்ணிக்க முடியுதா? சோ have ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். have has had இது மூணும் இருக்கு. have has had. சோ இந்த மூணையும் பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா have has அப்படிங்கறத நீங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணுவீங்க. ஆனா அதே மாதிரி had அப்படிங்கறத பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணுவீங்க. ஆனா அந்த சென்டென்ஸ்ல அந்த வார்த்தை இருக்கும்போது அது உண்மையிலேயே பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த have has பக்கத்துல இல்ல had பக்கத்துல உங்களுக்கு V3 verb ஒன்னு இருக்கணும். கிளியர்? had played இல்ல have played, has played அப்படினு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய verb ஒரு V3 ஃபார்மட்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய hadோ hasஓ haveஓ இது மூணுமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டையோ இல்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டையோ ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி உங்களுக்கு கொடுக்காம அந்த verb-க்கு பக்கத்துல ஒரு V3 verb இல்லாம இருந்துச்சு அப்படின்னா have has had பக்கத்துல ஒரு V3 verb இல்லாம ஜெனரலி haveஓ hasஓ hadஓ மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அது எதை டினோட் பண்ணுதுன்னு அர்த்தம்? have has இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் பிரசன்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். had இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்டை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். கிளியரா இருக்கீங்களா? சோ இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க பாப்போம். செகண்ட் கண்டிஷனலுக்கு ஜீரோக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் பார்த்தோம்ல அந்த மாதிரி செகண்ட் கண்டிஷனலுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். if அப்படிங்கிறது காமனா இருக்கு. if அப்படிங்கிறது காமனா இருக்கு. நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும். if கிளாஸ்ல இருக்கக்கூடிய verb சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கத்துல வரக்கூடிய அதாவது ரிசல்ட் சைடுல வரக்கூடிய verb-க்கு முன்னாடி would அப்படிங்கிற வார்த்தை பிரசன்ட் ஆயிருக்கணும். கிளியர்? மெயின் கிளாஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு verb-க்கு முன்னாடி என்ன வார்த்தை பிரசன்ட் ஆயிருக்கணும்? would அப்படிங்கிற வார்த்தை பிரசன்ட் ஆயிருக்கணும். கிளியரா? சோ ஃபர்ஸ்ட்க்கு ஜீரோ கண்டிஷனலுக்கு என்ன பார்த்தோம்? if சிம்பிள் பிரசன்ட், அதே மாதிரி சிம்பிள் பிரசன்ட்ல தான் ரிசல்ட்டும் வரணும். நெக்ஸ்ட் பார்த்தது என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். அதுல என்ன பார்த்தோம்? ஸ்டேட்மெண்ட்ல இஃப்க்கு பக்கத்துல சிம்பிள் பிரசன்ட் இருக்கும்.
ரிசல்ட்ல என்ன வரணும்? ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர். வில் அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். இப்ப பாக்குறது செகண்ட் கண்டிஷனல். இந்த செகண்ட் கண்டிஷனலை பொறுத்த வரைக்கும் இஃப் கிளாஸ்ல வந்து என்னவா இருக்கணும்? சிம்பிள் பாஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி ரிசல்ட்ல என்ன வரணும்? would அப்படிங்கிற வார்த்தை வரணும். woodக்கு பக்கத்துல verb போடக்கூடாதுன்னு நான் சொல்ல. would போட்டுட்டு பக்கத்துல verb வரணும். verbக்கு முன்னாடி would அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க போட்டுக்கணும். woodங்கிறது என்ன வார்த்தை? மாடல் verb. would அப்படிங்கிறது மாடல் verb. நீங்க எதுக்கு ஒரு தடவை கூகுள் பண்ணி மாடல் verbs எல்லாம் எத்தனை இருக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு தடவை கன்ஃபியூஸ் ஆகும்போது எனக்கு குறுகுறுன்னு பார்க்கும்போது ஒருவேளை நம்ம சொன்னது புரியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே டவுட் வருது. சோ மாடல் வெர்ப்ஸ்னா will, would, shall, should, may, might, can, could இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாடல் வெர்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. சோ இத பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பாஸ்ட்ல if class verb இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்ல வரக்கூடிய ஸ்டேட்மென்ட்ல வெர்புக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? would அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். woodக்கு பக்கத்துல அந்த வெர்பை என்ன ஃபார்மட்ல போடுவீங்க? சிம்பிள் பிரசன்ட்ல B1 ஃபார்மட்ல போடணும். ரொம்ப முக்கியம். அதுல ED, S, ING எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னு ஆட் பண்ணக்கூடாது. உடன் போட்டுட்டோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடியது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய அதாவது சிம்பிள் பிரசன்ட் சொல்றதை விட V1 ஃபார்மட்ல U1 ஃபார்மட்ல சிங்குலர்ல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்பை வந்து போடணும். அதுல வந்து ING, ED, S அப்படிங்கிற மாதிரி எதையுமே என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது. ரீசன் would அப்படிங்கிறது ஒரு மாடல் வெர்ப். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா ஒரு மாடல் வெர்புக்கு பக்கத்துல இந்த ED, ING, ES கான்செப்ட்லாம் இருக்கக்கூடாது. சோ கிளியரா இருக்கா? செகண்ட் கண்டிஷனல் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் போலாமா? தேர்ட் கண்டிஷனலுக்கு போலாமா? ஓகே. தேர்ட் கண்டிஷனல். சோ தேர்ட் கண்டிஷனல். இந்த தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஹைபோதெட்டிக். if class ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹைபோதெட்டிக்கா தான் இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி தான் இருக்கும்? ஹைபோதெட்டிக்கா தான் இருக்கும். ரெண்டுமே அதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி பேசு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம் எழுதணும், ரிசல்ட் வந்துச்சு, நமக்கு பிளேஸ்மெண்ட் ஆகல, உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்? நான் ஒருவேளை நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா நான் அந்த எக்ஸாம் என்ன பண்ணிருப்பேன்? கிளியர் பண்ணிருப்பேன். அதுதான் தேர்ட் கண்டிஷனல். புரியுதா? நான் அந்த எக்ஸாம் எல்லாம் படிச்சிருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன்? கிளியர் பண்ணிருப்பேன். ஆனா அது என்ன பண்ண முடியாது உங்களால? திரும்ப போய் நம்ம பேப்பரை வாங்கி இல்ல OMR சீட்டை வாங்கி மறுபடியும் மாத்தி யாருக்கு காசு கொடுத்து எதுவுமே என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ரிசல்ட்டே வந்துருச்சு. உங்களுக்கு அதுல என்ன இல்ல 100% என்ன அப்படின்னா இம்பாசிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். 100% இம்பாசிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி நொந்துக்கிற விஷயம். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி இப்படி பண்ணிருந்தா அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா நம்மளால நொந்துக்குது. அவன் மட்டும் நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா அந்த எக்ஸாம் என்ன பண்ணிருப்பேன்? கிளியர் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் நொந்துக்கிற விஷயமா தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இதுல இன்னொரு டைப் ஒன்று வரும். அது என்னன்னா இப்ப நீங்களே வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. உட்காந்து நம்ம படிச்சோம், பரிச்சு எழுதணும், பாஸ் பண்ணலாம்னு நினைச்சோம், என்ன ஆகல, ரிசல்ட்டே வந்துருச்சு, ஒன்னும் நடக்காம போயிருச்சு, நம்ம மட்டும் அதை படிச்சிருந்தா பாஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நாம நினைச்சிட்டு உட்காந்துருப்போம். நம்ம பக்கத்துல வந்து நம்மளை பத்தி எதுவுமே தெரியாத யாரோ ஒருத்தர் வந்து டக்குனு வந்து என்ன சொல்லுவாங்க, நீ மட்டும் அதை படிச்சிருந்த அப்படின்னா இதை கிளியர் பண்ணிருக்கலாம் அப்படி சொல்லுவாங்கல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒரு எக்ஸாம் என்ன பண்றோம், கிளியர் பண்ணிருக்க முடியாது, வந்து உட்காந்துருப்போம். அவங்களுக்கு அந்த சப்ஜெக்டை பத்தி எந்த நாலேஜ் இருக்காது, அதை பத்தின எதுவும் இருக்காது. நாம உட்காந்துருக்கும் போது அந்த வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிற வேலை இருக்குல்ல, அதை செய்யறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. வந்துட்டு என்ன சொல்லுவாங்க நம்மள்ட்ட, நீ மட்டும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு கான்சென்ட்ரேஷன் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருந்த அப்படின்னா என்ன பண்ணிருக்கலாம், கிளியர் பண்ணிருக்கலாம். நீ எங்க அதை படிச்ச, நீ இதெல்லாம் படிச்ச அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுவும் எது கீழே வரும் அப்படின்னா இந்த மாதிரி தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கீழே வரும். சோ தேர்ட் கண்டிஷனல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஹைபோதெட்டிக். நீங்க என்னதான் நினைச்சாலும் நடந்து முடிஞ்ச விஷயத்த மாத்த முடியாது. ஆனா அது அப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கணும் இல்லையா? அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. புரியுதா? போலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? சோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ்? I had, if I had studied well, I would have cleared the exam. If he called you, you would have attended. Attended the party.
ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கீழ இருக்கிறது பாருங்க. ஏதோ ஒரு நடந்து முடிஞ்ச பார்ட்டி. ஏங்கிற ஒரு பர்சன், பிங்கிற ஒரு பர்சன். ரெண்டு பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இதுல பிங்கிறவர் ஏட்ட சொல்றாரு. நீ மட்டும் என்ன கூப்பிட்டிருந்த அப்படின்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? பார்ட்டி அட்டன் பண்ணிருப்பேன். பிங்கிறவர் ஏட்ட சொல்றாரு. டக்குன்னு ஒருத்தர் சீன் ஒருத்தர் புதுசா வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா பி கிட்ட, இவன் உன்னை கூப்பிட்டிருந்தானா நீ என்ன பண்ணிருப்ப? பார்ட்டி அட்டன் பண்ணிருப்ப. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள என்னதான் போயிட்டு இருக்கு? பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. ஏவும் பியும். நீ பார்ட்டிக்கு போயிருக்கு. முடிஞ்சு போன பார்ட்டி இத்தனைக்கும். யாரு இப்ப நாளைக்கோ இல்ல அடுத்த வீக்கெண்டோ ஆர்கனைஸ் பண்ணி நீங்க வர்றீங்களா வரலையான்னு பேசிக்கலாம் அவங்க. போன வீக்கெண்டே முடிஞ்சு போன பார்ட்டி. அந்த பார்ட்டியை பத்தி தான் ஏவும் பி என்ன பண்றாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது பி என்ன சொல்றாரு? நீ என்ன கூப்பிட்டு இருந்தேன்னா நான் உன் பார்ட்டி அட்டன் பண்ணிருப்பேன். அவர் வந்து என்ன பண்றாரு? வருத்தத்துல பேசிட்டு இருக்காரு. இப்போ சிங்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு புதுசா வந்து டக்குன்னு பி என்ன பண்றாரு அப்படின்னா ஏத்தி விடுறாரு. என்ன சொல்றாரு? அவனை கூப்பிட்டு இருந்தானா நீ பார்ட்டி என்ன பண்ணிருப்ப? அட்டன் பண்ணிருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு? இன்னும் ஏத்தி விடுறாரு. எவ்வளவு ஏத்தி விட்டா என்ன பிரயோஜனம்? முடிஞ்சு போன பார்ட்டி முடிஞ்சு போனதுதான். இதுக்கு பதிலா அவங்க என்ன அடுத்த பார்ட்டி பிளான் பண்ணலாம். ஆனா அதை பண்ண மாட்டாங்க. முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி என்ன பண்ணுவாங்க? டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழே கொடுத்திருக்கிறது அந்த மாதிரி தான். இஃப் ஹி கால்ட் யூ, அவனை கூப்பிட்டிருந்தானா, சி வந்து பீட்ட சொல்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட். அவனை கூப்பிட்டிருந்தானா யூ வுட் ஹேவ் அட்டெண்டட் தி பார்ட்டி. நீ என்ன பண்ணிருக்கலாம்? பார்ட்டியை அட்டன் பண்ணிருந்திருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ணல? அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு. பாரு உன்னை கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவர் ஏத்தி விடுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஹைப்போதெட்டிக்கல் நடந்து முடிஞ்சதை மாத்தவே முடியாது. ஆனா அதை பத்தி என்ன பண்ணலாம்னா புலம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷன்ஸ் புரியுதா? ஹைப்போதெட்டிக் நோட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி ஹைப்போதெட்டிக், கம்ப்ளீட்லி இம்பாசிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சோ இதுக்கு சொல்லுங்க பாப்போம் ஸ்ட்ரக்சர்ஸ். இஃப் ஃபர்ஸ்ட் இஃப் வரணும். had studied. hadங்கிற வார்த்தை கட்டாயம் வரணும். பிளஸ் ஸ்டடிடுங்கிறது என்ன? ஃபர்ஸ்டே சொன்னேன். ஹேட்னு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய verb பக்கத்துல வரணும்? ஹேடுக்கு பக்கத்துல என்ன? V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லக்கூடிய V3ங்கிற ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய verb தான் வரணும். சோ had plus V3. இது if class ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி வரணும்? would haveங்கிற வார்த்தை பிரசன்ட் ஆயிருக்கணும். would have அப்படிங்கிற வார்த்தை என்ன இருக்கணும் அப்படின்னா பிரசன்ட் ஆயிருக்கணும். பக்கத்துல இருக்கக்கூடிய verb என்ன ஃபார்மேட்ல இருக்கு? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அகைன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்க எப்படி V3யோ அதே மாதிரி இங்கேயும் V3 தான். இந்த இடத்துல V2 V1க்குலாம் வேலையே கிடையாது. V3 மட்டும் தான். கிளியர்? V3. அதுல எஸ் எல்லாம் வராது. ஆல்ரெடி என்னவா தான் இருக்கும்? ED ஃபார்மேட்ல தான் இருக்கும். கிளியர்டு பாஸ்டு அப்படின்னு சொல்லி என்ன இருக்குன்னா ED ஃபார்மேட்ல தான் இருக்கும். நீங்க புதுசா ஷேக்ஸ்பியரா மாறி EDக்கு பக்கத்துல எஸ் சேர்த்து கிளியர்ட்ஸ்லாம் என்ன பண்ணாதீங்க, போட்டுறாதீங்க. எஸ் ஃபார்மேட்லாம் இல்ல என்ன ஆகாது, வராது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லாம் போயிடுச்சு அப்படின்னா EDங்கிறது தான் என்ன ஆகும் அப்படின்னா வரும். அதுல எஸ்ஸுக்கான வேலையே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் இதுவும் என்ன அப்படிதான் மொடால் வெர்ப் தான். பக்கத்துல ஹேவ் இருக்கு. அதனால எஸ்ஓ இஎஸ்ஓ வரலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை வரலாம். அதனால தான் சொல்றேன் என்ன ஆகாதுன்னா கண்டிப்பா வராது. காரணம் இந்த இடத்துல வந்து எதை தான் யூஸ் பண்ண போறோம்? இந்த இதை பொறுத்தவரைக்கும் தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் V3ங்கிறத மட்டும் தான் என்ன பண்ண போறோம்னா பயன்படுத்த போறோம். V3 ஃபார்மேட் வந்துச்சு அப்படின்னா பிளே, பிளேடு, பிளேடு. இந்த எஸ் போடுறது, இஎஸ் போடுறது இது எல்லாமே இந்த V1 ஃபார்மேட் கீழே தான் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சிம்பிள் பிரசன்ட்ல V1 ஃபார்மேட் கீழே தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்கும். V3ங்கிற வார்த்தை நீங்க வந்துருச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல ED மட்டும் தான். அந்த இடத்துல எஸ் இஎஸ்க்குலாம் வேலையே கிடையாது. சோ would have plus V3 ஃபார்மேட். புரியுதா? தேர்ட் கண்டிஷனல். சோ தேர்ட் கண்டிஷனல்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? if had plus V3 அப்படிங்கிறது கட்டாயம் வரணும். இது if class ஸ்டேட்மெண்ட்ல. ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் would have அப்படிங்கிற வார்த்தை verb-க்கு முன்னாடி வரணும். verb என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? V3 ஃபார்மேட்ல இருக்கணும். சோ இவ்வளவுதான் if class. if class புரிஞ்சிருச்சா? சோ அப்ப நம்ம டேபுலேஷன் போடலாமா சார்? எங்க? சாரி. if he had called you. Very good. if he had called you. if he had called you. சோ புரிஞ்சிருச்சா? டேபுலேஷன் போடலாமா? நீங்க சொல்ல தான் போட போறேன். சோ இத பார்த்துட்டு பிராக்டிஸ் क्वेश्चन இருக்கு. அது எல்லாத்துக்கும் நீங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ண போறீங்க. போலாமா? சொல்லிட்டு இருக்கீங்களா சார்? சோ ஃபர்ஸ்ட் போயிடலாம் அந்த வர. டேபுலேஷன் கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன கதையெல்லாம் உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல. இப்ப போடக்கூடிய டேபுலேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதையும் நீங்க தான் சொல்ல போறீங்க. அதை வச்சுதான் என்ன பண்ண போறீங்க? எக்ஸாம்ஸ்ல if ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா எப்படி கிளியர் பண்ண போகுதுன்னு பாப்பீங்க. சில இடத்துல if ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலா f வென்னு அப்படிங்கிற வார்த்தையும் கொடுப்பாங்க. ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ifக்கு பதிலா வென்னு கொடுத்தாலும் தப்பு கிடையாது. சோ டேபுலேஷன் நான் இதுல கலர் மட்டும் தான் சூஸ் பண்ண போறேன். நீங்க தான் சொல்ல போறீங்க. கரெக்டா பார்த்து சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட்
ஜீரோ கண்டிஷனல். ஸோ ஒரு நிமிஷம்ப்பா, நீங்க என்னென்னலாம் சொல்லணும்ன்றதை எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். கண்டிஷன் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். இது என்னது? ஜீரோ கண்டிஷனல். சோ அதுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும்? கண்டிஷன் சொல்லுங்க. என்ன மாதிரி எல்லாம் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஜீரோ கண்டிஷனலுக்கு கீழே வரும்? சொல்லுங்க பாப்போம். 100% பாசிபிள். நெக்ஸ்ட் சயின்டிபிக் ட்ரூத்தா இருக்கணும், ஜெனரல் ட்ரூத் இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? இஃப் எல்லாம் விட்டுருங்க, எல்லா இடத்துலயுமே இஃப் வரும், அதனால அதை பத்தி பேச வேண்டாம். நமக்கு தேவை verb தான். சோ இஃப் கிளாஸ்ல எப்படி இருக்கும்? இஃப் கிளாஸ் எப்படி இருக்கும், அதாவது கண்டிஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி ரிசல்ட் எப்படி இருக்கும். சோ இங்க பிரசன்ட் எப்படி இருக்கணும்? ஆக்சுவலி ஜீரோ கண்டிஷனல்ல verb எப்படி இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும். ரிசல்ட் என்னதான் இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட். யாரோ பாஸ்ட்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சோ சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். இதுக்கு என்ன கண்டிஷன்? ஃபியூச்சரிஸ்டிக். எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா ஓரளவுக்கு பேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். 80 ல இருந்து 90% பாசிபிள் சென்டென்ஸா இருக்கணும். 80 to 90% பாசிபிள் சென்டென்ஸா இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காவும் இருக்கணும். ஃபியூச்சரிஸ்டிக்காவும் இருக்கணும். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான கண்டிஷன்ஸ். இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்? அதுல சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கணும். ரிசல்ட் ஃபியூச்சர், சிம்பிள் ஃபியூச்சர். மறுபடியும் சொல்றேன், வெறும் ஃபியூச்சர்னு சொல்லாதீங்க. ஃபியூச்சர்ல நிறைய டென்சஸ் இருக்கு. அது என்ன டென்ஸ்ல இருக்கணும்? சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கணும். எக்ஸாக்ட் வேர்ட் என்ன? வில். வில். இது அல்லாம மாடல் வெர்ப்ஸ் என்ன பண்ணலாம்னா வரலாம். மே, மைட், ஷல், ஷுட் அப்படிங்கிற மாதிரி மாடல் வெர்ப்ஸ் வந்து வரலாம். சென்டென்ஸ் வந்து முடியும் போது நீங்க தமிழ்ல வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஷுட்டுங்கிற வார்த்தை என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பாசிபிலிட்டி ரொம்ப ஓரளவு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி பண்ணலாம்ப்பா, அது செய்யலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி மேங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இன்னும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னா மைட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நம்ம அவ்வளவு டீடைல்டாலாம் போக வேண்டாம், ரொம்ப குழம்பிடுவீங்க. அதனால வில் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு கீழே மாடல் வெர்ப்ஸும் வில்லுக்கு பதிலா சில இடங்கள்ல பயன்படுத்துவாங்க. மாடல் வெர்ப்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ இது புரிஞ்சிருச்சுல? நெக்ஸ்ட் போலாமா? எழுதலையா? நீங்க சொல்ல சொல்ல தானே நான் எழுதுறேன். கொஞ்சம் சீக்கிரம்.
போலாமா டேப்லேஷன்ல நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷனல். சோ கண்டிஷன் சொல்லுங்க. செகண்ட் கண்டிஷனலுக்கு கண்டிஷன்ஸ் என்ன? 20 to 30-40% தான் என்ன இருக்கும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஹைப்போதெட்டிக் சிச்சுவேஷன்ஸ், இமேஜினரி ஹைப்போதெட்டிக் விஷயமும் பிரசன்ட் ஆயிருக்கும். ஹைப்போதெட்டிக், அன்ரியல், ஹைப்போதெட்டிக், அதே மாதிரி இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். if result. so if statement அப்படிங்கிறதுல எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர்? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும். சிம்பிள் பாஸ்ட். ரிசல்ட்ல would அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். verb-க்கு முன்னாடி would அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். verb என்னதுல இருக்கணும்? ஃபார்மட்ல v1 ஃபார்மட்ல இருக்கணும். v1 சிங்குலர் ஃபார்மட்ல இருக்கணும். v1 சிங்குலர் ஃபார்மட்ல இருக்கணும். நான் இது எதுக்காக ஒரு இடத்துல v1 என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு சொல்லாம இருக்கு அப்படின்னா மாடல் வேர்புக்கு v1 சிங்குலர் ஃபார்மட் தான்ங்கறத ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லே. அதனால ஒரு இடத்துல என்ன பண்ணல அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணல. நீங்களே புரிஞ்சுப்பீங்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் சொல்லல. ஆனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்றேன். சோ would v1 ஃபார்மட் கிளியர். அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன், தேர்ட் கண்டிஷனல். தேர்ட் கண்டிஷனல் இதுக்கு இம்பாசிபிள், கம்ப்ளீட்லி ஹைப்போதெட்டிக், 100% impossible situations. ஏன்னா இது நடந்து முடிஞ்சதை பத்தி தான் பேச போறோம். so 100% impossible, hypothetical. இந்த மாதிரி situations தான் third conditionalக்கு வரும். so if class எப்படி இருக்கும், result எப்படி இருக்கும்? இதுல have எல்லாம் கிடையாது. hadங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான். நான் உங்களுக்கு have hadங்கிறது சென்டென்ஸ்ல பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட்ல இல்ல சிம்பிள் பாஸ்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கா இல்ல அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இல்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கான்னு சொல்றதுக்காக தான் அந்த இடத்துல have has எல்லாம் யூஸ் பண்ணேன். தேர்ட் கண்டிஷனல்ல பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை தான் had. had மட்டும் தான் பிளஸ் v3. இங்க would have பிளஸ் v3. சோ இதுதான் டேப்லேஷன். இத வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய fill in the blanks fill up பண்ணனும். fill in the blanks fill up பண்ணனும். கிளியர்? சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இதுல பிராக்டீஸ் क्वेश्चन பார்க்க போறோம். நீங்க தான் என்ன பண்ண போறீங்கன்னா ஆன்சர் சொல்ல போறீங்க. ஒரு 30 क्वेश्चन பார்க்க போறோம். போலாமா? சொல்லிடுவீங்கல கடகடன ஆன்சர். ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. First question பாருங்க. If you mix red and green, you dash போட்டு bracketல to get brown அப்படினு இருக்கு. First question. முதல்ல இது என்ன கண்டிஷனல், என்ன கிளாஸ்? இது ஸ்டேட்மென்ட். ரெண்டையும் mix பண்ணனும்னா இந்த கலர்ல வரும் அப்படினு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து zero conditional statement. zero conditional statement. சோ இதுல இருக்கக்கூடிய verb பாருங்க. என்ன verb இதுல? if you, ifங்கிறதுல விட்டுருங்க. youங்கிறது சப்ஜெக்ட், ரெட் அண்ட் கிரீன்ங்கிறது ஆப்ஜெக்ட்ல வரும். மிக்ஸ் அப்படிங்கிறது தான் verb. verb என்ன ஃபார்மட்ல இருக்கு? சிம்பிள் பிரசன்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஜீரோ கண்டிஷனல், சிம்பிள் பிரசன்ட். அப்ப ஆன்சர் வந்து ரிசல்ட்ல என்ன இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கணும். சோ you get. so if you mix red and green, you get brown. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக to get ன்னு கொடுக்கலாம், இல்ல கெட்டுக்கு பதிலா gotங்கிற வார்த்தை கொடுக்கலாம், இல்ல gettingனு கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு தேவை இந்த பிராக்கெட் குள்ள இருக்க verb என்னங்கறத மட்டும் தான் பார்க்கணும். இங்க to னு கொடுத்துட்டாங்களே அதையும் இன்க்ளூட் பண்ணி தான் அந்த டேஷ்ல எழுதணுமோ அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. உள்ள இருக்கக்கூடிய பிராக்கெட்ல verb மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம். என்ன verb இங்க? getங்கிறதா verb. இது ஜீரோ கண்டிஷனல் தெரிஞ்சிருச்சு. சிம்பிள் பிரசன்ட்க்கு நான் அனலைஸ் பண்ணிட்டேன். சோ இப்போ இங்க வரும்போது எனக்கு என்னதான் வரணும்? சிம்பிள் பிரசன்ட்ல தான் எழுதணும். சோ கெட்க்கு சிம்பிள் பிரசன்ட் வார்த்தை அப்படிங்கிறது கெட் அப்படிங்கறதா வரணும். ஒருவேளை இந்த இடத்துல யூக்கு பதிலா ஹீயோ சியோ இட்டோ இருந்தா இங்க என்ன எழுதுவீங்க? கெட்ஸ்னு எழுதணும். எஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டே சொன்னோம் இல்லையா? ஐவி யூதேன் வரும்போது verb வந்து ஐவி யூதேக்கு பக்கத்துல verb வந்துச்சு அப்படின்னா சிங்குலர்ல வரணும். v1 சிங்குலர்ல வரணும். ஹீ ஷி இட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற verb என்ன வரணும்?
எஸ் சேர்த்து வரணும். கிளியர்? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் யூ drop a glass on the floor, it பிராக்கெட்ல broken இருக்கு. என்ன வரணும்? அனலைஸ் பண்ணுங்க. கிளாஸ் தூக்கி ஃப்ளோர்ல போட்டேன் அப்படின்னா உடைஞ்சு போயிடும். ஆமா, கிளாஸ் தூக்கி ஃப்ளோர்ல போட்டா உடைஞ்சு தான் போகும். சோ இது என்ன அப்படின்னா 100% பாசிபிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஜீரோ கண்டிஷனல். இத பாருங்க. யூ drop அப்படின்னு பிரசன்ட் ஆயிருக்கு. சிம்பிள் பிரசன்ட் V1 ல பிரசன்ட் ஆயிருக்கு. நான் இங்க எழுதும்போது என்னதான் எழுதணும்? ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்றதால V1 ல தான் எழுதணும். சோ எழுதும்போது broken கொடுத்திருக்காங்க. brokenங்கிறது வார்த்தை. இந்த verb. இந்த verb என்ன ஃபார்மட்ல இருக்கு பிராக்கெட்குள்ள? V2 ஃபார்மட்ல இருக்கு. நான் என்ன எழுதணும்ங்க? V1 ஃபார்மட்ல சிம்பிள் பிரசன்ட்ல எழுதணும். சோ break, broke, broken அப்படினு தான வரும். V1 வந்து break, brokeங்கிறது V2, V3ங்கிறது broken னு சொல்லி வரணும். நான் இங்க என்ன எழுதணும்? V1 ஃபார்மட்ல தான் சிம்பிள் பிரசன்ட்ல எழுதணும். சோ வார்த்தை break. இங்க பாருங்க it அப்படிங்கிறது இருக்கா? சோ it he she it இருந்துச்சுனா பக்கத்துல verb எதுல வரணும்? s சேர்த்து வரணும். சோ it breaks. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? அடுத்து பாருங்க. when you add sugar the sauce dash அப்படி போட்டு பிராக்கெட்ல டேஸ்ட் னு கொடுத்திருக்காங்க sweet. பாருங்க ஸ்வீட்ங்கிறது verb இல்ல டேஸ்ட் பிராக்கெட்ல கொடுத்திருக்கிறது மட்டும் தான் verb. பாருங்க இந்த இடத்துல when ன்னு கொடுத்திருக்கோம் இல்லையா? when னு சில நேரம் கொடுப்பாங்க, if ன்னு கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. if ன்னு கொடுக்காம when ன்னு கொடுத்துட்டாங்களே ஐயோ எல்லாமே தப்பாயிச்சுப்பா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனோ பயமோ தேவையில்ல. ifக்கு பதிலா சில இடத்துல when அப்படிங்கிற வார்த்தை என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. when அப்படிங்கிற வார்த்தையும் கொடுப்பாங்க. So when you add sugar, the sauce dash கொடுத்து bracketல taste sweet னு கொடுத்திருக்காங்க. So இந்த ஸ்டேட்மென்ட் பாருங்க. நான் சுகரை ஆட் பண்ண அப்படினா சாஸ் டேஸ்டா இருக்கும் அப்படினு கொடுத்திருக்காங்க. சுகரை ஆட் பண்ணா அப்புறம் உப்பா கரிக்கும், டேஸ்டா தான் இருக்கும். 100% ஒரு ஸ்டேட்மென்ட் தான். சோ இத பொறுத்த வரைக்கும் ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட், ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட்டா இருந்துச்சு அப்படினா டேஸ்ட் அப்படிங்கற வார்த்தை என்னவா வரணும்? இங்க வந்து you add ன்னு இருக்கு. added ன்னு இல்ல, add தான் இருக்கு. சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கு. நான் என்னதான் எழுதணும்? சிம்பிள் பிரசன்ட்ல தான் ஆன்சர் எழுதணும். சோ சிம்பிள் பிரசன்ட் எழுதணும் அப்படினா டேஸ்ட் தான் வருமா? சாஸ்ங்கிறது என்ன? இட்டன் வராதா? இதுதான் முன்னாடியே சொன்னேன். உங்களுக்கு அந்த இத வந்து சப்ஜெக்ட் வந்து ஐ தி யூ தே ஹி ஷி இட்னே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல பேர் இருக்கும், சில இடத்துல ஆப்ஜெக்ட்டோட பேர் இருக்கும், இல்ல மனுஷங்க பேர் இருக்கும். அதை வச்சு அது ஐ கேட்டகரியா, வி கேட்டகரியா, யூவா, ஹியா, ஷியா, இட்டாங்கிறது நீங்க தான் அனலைஸ் பண்ணணும். சாஸ் அப்படிங்கிறது இட்டு கேட்டகரியில வரும். அதுக்கு அவன் அவள்லாம் சொல்ல முடியாது. அந்த அவள் சாஸ் எடு அப்படிங்கிற மாதிரி அப்படியா சொல்லுவீங்க? அதை என்னன்னு சொல்லுவீங்க? இட்டுன்னு தான் சொல்லுவீங்க. அதுன்னு தானே சொல்லுவோம். ஓ இட்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது என்னல வரணும்? எஸ் சேர்க்கணும். திரும்பவும் சொல்றேன், ஐ வி யூ தே அந்த சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல வரக்கூடிய verb V1 ஃபார்மட்ல இருக்கணும், சிங்குலரா இருக்கணும். he she itக்கு பக்கத்துல வரக்கூடிய verb V1 ஃபார்மட்ல இருக்கணும், ப்ளூரல் ஃபார்மட்ல இருக்கணும். இது எதுக்கு மட்டும்? சிம்பிள் பிரசன்ட்ல மட்டும். ஜீரோ கண்டிஷனல பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பிரசன்ட் ஒன்னு தான் டென்ஸ். அதை தாண்டி வேற டென்ஸே கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சிம்பிள் பிரசன்ட் நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படி, அதாவது ஜீரோ கண்டிஷனல்ல அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய டென்ஸ் ஒன்னே ஒன்னு தான், சிம்பிள் பிரசன்ட் மட்டும் தான். சிம்பிள் பிரசன்ட் ஞாபகம் வந்துச்சு அப்படினாலே ஐ வி யூ தேக்கு பக்கத்துல வரக்கூடிய verb என்னத்துல வரணும்? சிங்குலர்ல வரணும். he she itக்கு பக்கத்துல வரக்கூடிய verb ப்ளூரல்ல வரணும். இவ்வளவும் ஒரு क्वेश्चனை நீங்க பாக்கும்போது அரை செகண்டுக்குள்ள ஞாபகத்துல வரணும். வந்து நீங்க ஆன்சர் எழுதிட்டு அடுத்த क्वेश्चन போணும். சோ நெக்ஸ்ட், if babies bracketல b hungry they bracketல cries, ரெண்டு இடத்துலயே டேஷ் இருக்குப்பா. குழந்தைக்கு பசிச்சா குழந்தை அழுகும். எந்த குழந்தைக்காவது பசிச்சதுன்னா சிரிப்பாங்களா? நாம தான் அந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்ணுவோம். பசிச்சா சிரிப்போம், சோகமா இருந்தா திடீர்னு சிரிப்போம், சந்தோஷமா இருந்தா சில பேர் அழுவாங்க. இதெல்லாம் நமக்கு தான். குழந்தைய பொறுத்த வரைக்கும் கஷ்டமா இருந்தா அழுவோம், வலின்னா அழுகும், பசினா என்ன பண்ணும்? அழுகுதான் செய்யும். சோ ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். பசிச்சதுன்னா குழந்தை அழுதான் செய்யும். சோ இத பொறுத்த வரைக்கும் பாருங்க, if babies, சோ ஜீரோ கண்டிஷனல் தெரிஞ்சிருச்சு. இந்த டேஷ்லயும் சிம்பிள் பிரசன்ட் தான் வரணும், இந்த டேஷ்ல என்னதான் வரணும்? சிம்பிள் பிரசன்ட்ல தான் வரணும். எங்க சொல்லுங்க பாப்போம். babies are hungry they cry. சோ b அப்படிங்கிறதுக்கு இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. V1 ஃபார்மட் அப்படிங்கிறது b 6, இது வந்து V1 ஃபார்மட். V2ங்கிறது was, V3 அப்படிங்கிறது been. V1 V2 V3 இந்த bங்கிறது V1ல இருக்கக்கூடிய சிங்குலர் ஃபார்மட்,
V2 V1ல இருக்கக்கூடிய ப்ளூரல் ஃபார்மட் வந்து ஆர் அப்படிங்கிறது. அதே மாதிரி V2ல வாஸ் சொல்லுவாங்க, V3ல பீன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இங்க இஃப் கிளாஸ்லயும் சிம்பிள் பிரசன்ட் தான் இருக்கணும். அதே மாதிரி ரிசல்ட்லயும் உங்களுக்கு என்னதான் இருக்கணும், சிம்பிள் பிரசன்ட் தான் இருக்கணும். ஸோ பி அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க, இது சிம்பிள் பிரசன்ட்ல நான் எழுதணும். ஆனா பேபிஸ்னு இருக்கு, பேபிஸ் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு. ஸோ இது வரும்போது தே அப்படிங்கிற என்ன கேட்டகரியில வரும்? ஸோ பேபிஸ் அப்படிங்கும்போது நிறைய இதை வந்து குறிக்கிற மாதிரி வருது. ஸோ இந்த இடத்துல வரும்போது ஆர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இங்க பீன்னு கொடுத்துருக்காங்க, அதை நீங்க என்ன பண்ணணும், ஆரா கன்வெர்ட் பண்ணணும். இங்க பாருங்க தே அப்படிங்கிறது இருக்கு, கிரைஸ்ன்னு இருக்கு. ஸோ ஐவி யூதேவை பொறுத்த வரைக்கும் எதுல வரணும், ஐஇஎஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சேர்க்க கூடாது, சிங்குலர்ல எழுதணும் கிரை. போலாமா அடுத்த கொஸ்டின்? So பாருங்க, if I study well I dash the exam bracketல pass. So இது என்ன ஸ்டேட்மெண்ட்? நான் நல்லா படிச்சா எக்ஸாம்ல பாஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இதுக்கு 100% என்ன கொடுக்க முடியாது, ஷூரிட்டி கொடுக்க முடியாது. நல்லா படிச்சா பாஸ் பண்றதுக்கு சான்சஸ் வந்து என்ன இருக்கும், 90% வரைக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா நல்லா படிக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்களே, ஸ்டடி வெல், நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தும் சான்சஸ் வந்து எனக்கு ஒரு 90-95% வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ பாஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க என்ன எழுதுவீங்க, இது வந்து ஸ்டடின்னு கொடுத்துட்டாங்களா, சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. சிம்பிள் பிரசன்ட் ஜீரோ கண்டிஷனலா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கண்டிஷனலா இருக்கட்டும், இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க verb என்னவா தான் இருக்கும், சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கும். பின்னாடி எழுதக்கூடிய ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து வரும். ஜீரோ கண்டிஷனல பொறுத்த வரைக்கும் சிம்பிள் பிரசன்ட்லயே இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல பொறுத்த வரைக்கும் என்னத்துல எழுதணும், நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா சிம்பிள் ஃபியூச்சர்ல என்ன பண்ணா எழுதணும். அதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை will. I will pass. சோ இந்த பாஸ்க்கு பக்கத்துல பாஸ்டு, பாசிங், பாசஸ் அப்படிலாம் ஏதாவது சேர்ப்பீங்களா? சேர்க்க கூடாது. சோ I will pass the exam. So next question, if the sun bracketல to shine we will walk into town. ஆக்சுவலி இங்க வந்து நீங்க என்ன கண்டிஷன்லாம் கூட அனலைஸ் பண்ண வேணாம், will walk ன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. willங்கிற வார்த்தையே எதுல தான் நீங்க பயன்படுத்துறீங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல தான் பயன்படுத்துறீங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும். இவங்க கொடுத்திருக்கக்கூடிய கமாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது வந்து என்ன கிளாஸ், மெயின் கிளாஸ் ரிசல்ட். ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு will walk அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இஃப் கிளாஸ்ல என்ன வரணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ல சிம்பிள் பிரசன்ட்ல வந்து வரணும். சோ சிம்பிள் பிரசன்ட்ல எழுதுவோமா, இங்க to shine கொடுத்துட்டாங்க. to நமக்கு தேவையில்லை, ஷைன் மட்டும் தான். சன் அப்படிங்கறத என்ன சப்ஜெக்ட்ல சொல்லுவீங்க, இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல சொல்லுவீங்க. உடனே நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, சூரிய நாராயணன் அவர் வந்து ஹீன்னு தான் சொல்லணும் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட மித்தாலஜியை போய் அங்க போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. சயின்ஸ் படி சூரியன் அப்படிங்கிறது இட்டு கேட்டகரியில தான் வரும். அது இதுன்னு அதை என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நாம அதுக்கு வந்து ஒரு கடவுள் ஃபிகர் வந்து கொடுக்குறோம், சூரிய நாராயணன் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த மித்தாலஜி எல்லாம் இதுல வந்து ரொம்ப டீப்பா போய் உள்ள அமுக்கி இது மித்தாலஜி படி தான் எழுதும் அப்படின்னு எழுதுங்கன்னா வே ஆஃப் லாஸ் உங்களுக்கு. சோ இஃப் தி சன் அப்படிங்கிறது இட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பக்கத்துல வேர்பு எஸ்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முடியணும். சோ ஷைன் இருக்கு, இங்க என்ன எழுதுவீங்க, ஷைன்ஸ் அப்படின்னு எழுதுவீங்க. கிளியர்? அடுத்து பார்க்கலாமா? if he has a temperature, if he has a high temperature, so temperature high temperature ரெண்டுமே ஒண்ணுதான். if he has a high temperature or temperature he dash seen the doctor. பாருங்க இது என்ன கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு கீழ என்ன ஆகும் அப்படின்னா வரும், சாரி ஹாஸ். சிம்பிள் பிரசன்ட்ல வந்து உங்களுக்கு இருக்கு ஹாஸ் அப்படிங்கிற வார்த்தை, பக்கத்துல V3 எதுவுமே வரல, ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் என்ன இருக்குன்னா வந்திருக்கு. சோ அது என்ன அப்படின்னா ஒரு இது கிடையாது, V3 ஃபார்மட்ல இல்ல, ஏங்கிறது வேர்பே கிடையாது. சோ அதுல V3 பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சோ ஹாஸ்ங்கிறது மட்டும் தான் இருக்கு. முன்னாடியே சொல்லிட்டேன், ஹாஸ் ஹேவ்ங்கிற வார்த்தை பக்கத்துல V3 இல்லாம தனியா வந்துச்சுன்னா அது சிம்பிள் பிரசன்டா இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? அதே மாதிரி V3 இல்லாம ஹேட் பிரசன்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த வார்த்தை சிம்பிள் பாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது என்னவா வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குதுங்கிறது இருக்கு. ஹேவ் ஹேஸ் பக்கத்துல ஒரு V3 வந்துச்சு அப்படின்னா தன்னை ஒரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா என்ன ஆகும் அப்படின்னா மத்தவங்களுக்கு காமிச்சுக்கும். அதுவே பக்கத்துல V3 இல்ல அப்படின்னா என்ன ஆகும், சிம்பிள் பிரசன்டா இருக்கும். ஹேடுங்கிறதும் அப்படிதான், பக்கத்துல V3 வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய நம்மளே இருப்போம்ல, நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி யாராவது பக்கத்துல வந்து நின்னுட்டாங்க அப்படின்னா ஒரு தைரியமா என்ன பண்ணுவோம், துடுக்கா பேசுவாங்க, நான் இப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா பக்கத்துல அந்த ஆள் வந்து சப்போர்ட்டிங் ஆள் உள்ள போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிடுவோம்,
சிம்பிள் ஆயிடுவோம், பக்கத்துல என்ன பண்ண மாட்டோம், பேச மாட்டோம், அப்படியே வந்து ஸ்டக் ஆயிடும் இல்லையா? சோ அந்த மாதிரி தான். சோ ஹேவோ ஹேஸோ பக்கத்துல ஒரு V3 வந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாறிடும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டா பிரசன்ட் பார்ட்டிசிபிளா என்ன ஆகும் அப்படின்னா மாறிடும். ஹேட்ங்கிறது பக்கத்துல V3 வந்துச்சு அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா, பக்கத்துல V3 ஃபார்மட்ல ஒரு verb இல்ல அப்படின்னா அந்த have has அப்படிங்கிறது சிம்பிள் பிரசன்ட்டா இருக்கும், hadங்கிறது சிம்பிள் பாஸ்டா இருக்கும். இங்க பாருங்க has அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல என்னவா இருக்கு, சிம்பிள் பிரசன்ட்ல தான் இருக்கு. சோ சிம்பிள் பிரசன்ட்டா if கிளாஸ்ல இருக்கக்கூடியது உங்களுக்கு அந்த டேப்லேஷன் மனப்பாடம் பண்ணீங்கன்னா தெரியும். ஒன்னு ஜீரோ கண்டிஷனலா இருக்கணும், இல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷனலா இருக்கணும். எனக்கு டெம்பரேச்சர் ஹையா இருக்கு, அதனால நான் என்ன பண்ண போறேன், டாக்டரை போய் பார்க்க போறேன். எல்லா இடத்துலயும் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. சோ அது வந்து என்ன 100% ஒரு பாசிபிளான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. எல்லாரும் எல்லாத்துக்கும் போய் என்ன பண்ண மாட்டாங்க, டாக்டரை பார்க்க மாட்டாங்க. அதுல பாசிபிலிட்டி, அதுக்காக டாக்டரை பார்க்காமலும் இருக்க மாட்டாங்க. 80ல இருந்து 90% வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது ஒரு சைஃபை ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ஜெனரல் ட்ரூத்தும் கிடையாது. எல்லாருக்கும் உடம்பு இல்லைன்னா எல்லாரும் டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிறது எந்த ஊர்ல என்ன கிடையாது, ரூல் எல்லாம் கிடையாது. அது இருக்கு, உடம்பு இல்லைன்னா போய் டாக்டரை பார்க்கலாம். ஆனா அது என்ன கிடையாது, 100% ஒரு ஜெனரல் ரூலோ இல்ல ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டோ கிடையாது. சோ அதனால இது இந்த கிளாஸ் கீழே வரும், ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு கீழே வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு வந்துருச்சு அப்படின்னா இங்க if கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட் verb இருந்துச்சுன்னா இங்க என்னவா இருக்கணும், சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கணும். சோ சிம்பிள் ஃபியூச்சர் வேர்ட் என்ன எக்ஸாக்ட்லி, will seen அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஒரு V3 verb. சோ இதோட V1 ஃபார்மட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க பாப்போம். see, saw, seen அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவோம், பிரிப்போம். சோ see அப்படிங்கிறது தான் V1 ஃபார்மட் verb. இங்க மாடல் வெர்புக்கு பக்கத்துல எப்போதுமே V1 ஃபார்மட் தான் வரணும். சோ he will see. அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if my friends come I dash very happy. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நான் என்ன பண்ணுவேன், ஹாப்பியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ சொல்லுங்க என்ன ஸ்டேட்மெண்ட், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். அவங்க வர்றாங்களா வரலையாங்கிறதுலாம் தெரியல. வந்தா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா மேபி பக்கத்துல இருக்காங்க, வரதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது உங்களுக்கு இருக்கு. ஆனா அது என்ன கிடையாது, அஷூரன்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம போய் வந்து சொல்ல முடியாது. இப்போ என்னன்னா நம்ம ஃப்ரெண்டு திருவாரூருக்கே வந்து நேத்து என் ஃப்ரெண்டு வந்து திருவாரூருக்கு வந்தாங்க. வந்துட்டு ஈவினிங் போன்ல பேசும்போது என்ன சொன்னாங்க, நான் வந்தேன் ஆனா என்ன பண்ணல, உன்னை பார்க்க முடியல. ஃப்ரெண்டா வந்து சண்டை போடலாம், ஏன் வரல பார்க்க முடியல, என்ன பண்ணல சண்டை போடலாம். ஆனா என்ன கிடையாது, நீ வந்தீங்கன்னா என்ன பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி திருவாரூர்ல எந்த ரூலும் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு யாராவது திருவாரூருக்கு வராங்க அப்படின்னா நம்மளை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிறது 100% எந்த ரூலும் கிடையாது. வந்தவங்க பார்க்கலாம், பார்க்காமலும் போடலாம். உங்களோட இதை பொறுத்து வர்றவங்க பார்க்கறதும் பார்க்காததும் இருக்கு. ஸோ ஒரு 80-90% அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா இங்க பார்த்துட்டு போறதுக்கு பாசிபிலிட்டிங்கிறது அவ்வளவுதான். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கீழே வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுனாலே சிம்பிள் பிரசன்ட் verb. இஃப் கிளாஸ்ல ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஃபியூச்சர். சோ இஃப் மை friends come I சிம்பிள் ஃபியூச்சர்ன்றதால will அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். பக்கத்துல என்ன வார்த்தை தான் பயன்படுத்தணும், willக்கு பக்கத்துல V1 ஃபார்மட் verb தான் என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஏன்னா will அப்படிங்கிறது என்ன, ஒரு மாடல் verb. மாடல் வெர்புக்கு பக்கத்துல இந்த வார்த்தை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். நீங்க இதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்க, ஆனா இந்த வார்த்தையை இதுல இன்க்ளூட் பண்ணணுங்கிறத மறந்துடுறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. சோ இந்த வார்த்தையை கட்டாயம் இன்க்ளூட் பண்ணணும். நம்ம will கண்டுபிடிக்கிறோமா would have கண்டுபிடிக்கிறோமா இது மேட்டரே கிடையாது. அதுக்கு பக்கத்துல என்ன வரணும்னா அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வேர்பை இதோட நீங்க என்ன பண்ண கரெக்டா இன்க்ளூட் பண்ணணும். மாடல் வேர்பா இருந்தா V1 ஃபார்மட் சிங்குலரா இருக்கணும், V1 ஃபார்மட்ல சிங்குலரா இருக்கணும் அப்படிங்கறதுல அவங்க என்ன இருக்கணும், மைண்ட்ல டிஃபால்ட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ will அப்படிங்கிறது ஒரு மாடல் வேர்பு, பக்கத்துல இருக்கக்கூடிய was அப்படிங்கிற வார்த்தையை நான் இதுல எப்படி இன்க்ளூட் பண்ணணும், V1 ஃபார்மட்ல இன்க்ளூட் பண்ணணும். I will be very happy. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், VR அப்படிங்கிறது V1 ஃபார்மட்ல வரும், V2 ஃபார்மட்ங்கிறது was, அதே மாதிரி V3 ஃபார்மட் அப்படிங்கிறது been அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சோ இதுல பொறுத்த வரைக்கும் willக்கு பக்கத்துல V1 ஃபார்மட்ல தான் வரணும். ஒன்னு B ஆ இருக்கணும், இல்ல R ஆ இருக்கணும். இங்க I தான் இருக்கு, சோ B. I will be. I will be very happy. Clear? புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட். நீங்க வந்து V1 V2 V3 எல்லாம் பார்த்து ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். PDF அதுக்கு தான் சொல்றேன். நீங்க அது என்னன்னா அந்த V1 V2 V3 எல்லாம் பார்த்து என்னன்னா கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். நீங்க ஒரு 100 வார்த்தை படிக்கிறேன், 150 வார்த்தை படிக்கிறேன், யூஸ்லெஸ். அதை வந்து படிச்சு நம்ம ஒரு பிரயோஜனம் இல்ல. இந்த மாதிரி if கிளாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க வேற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது உங்க வார்த்தை கண்ணில் படுது இல்ல, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்கல்ல, அதை பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய வேர்ப்ஸ் வந்து உங்க மைண்ட்ல ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்களா ஒரு 100 இதை படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த 100ம் வந்து என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகாது.
ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வேர்ப்ஸ்க்கு என்னென்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி இது ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி ரெஜிஸ்டர் ஆனாதான் காலத்துக்கும் அது மனசுல நிக்கும். நாமளா ஒரு 100 படிக்கிறோம் 150 படிக்கிறோம்னு V1க்கு என்ன வரும் V2க்கு என்ன வரும் V3க்கு என்ன வரும்னு நம்ம படிச்சோம் அப்படின்னா அது வந்து கஷ்டம். ஆனா உங்களுக்கு அது மாதிரி வேணும் அப்படின்னா கூகுள்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 100 வேர்ட்ஸ்க்கு வந்து V1 V2 V3 ஃபார்மட்ல கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஆனா அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம படிக்கணும்ல, அதை படிச்சு மனசுல நிக்கணும் வேற. ஸோ பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு பதிலா அதுல இருக்கக்கூடிய வேர்ப் கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்ணும்போது நான் இதுக்கு ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதுல என்ன வேர்ப் இருக்கு, அந்த வேர்புக்கு நான் V1 ஃபார்மட் என்ன V2 ஃபார்மட் என்ன V3 ஃபார்மட் என்ன அப்படிங்கறத அப்போ வந்து அனலைஸ் பண்ணுங்க. கொஸ்டின்ஸை சார்ட் அவுட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வேர்புக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து எழுதி பழகுங்க. அப்படி பழகுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மனசுல நிக்கும். அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் கேட்பாங்க. நம்ம தென்னமா 100 படிச்சு 150 படிச்சு அதுல ஒண்ணுமே கேட்காம போறதுக்கு நான் இதுல ஒரு 30-40 தான் படிச்சு ஆனா ரிப்பீட்டடா இதே எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களோட லக்ல அதே வந்து திரும்பவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் she earns a lot of money she bracketல to fly to New York. அவ நிறைய பணம் சம்பாதிச்சா நியூயார்க்குக்கு பறந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. If she earns a lot of money she dash to fly to New York. So என்ன ஸ்டேட்மெண்ட்? செகண்ட் கண்டிஷனலா? எப்படி? ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் பா. வேலை பார்த்துட்டு இருக்கா, வேலையே இல்லாம இல்ல, வேலை பார்த்துட்டு இருக்கா. இஃப் ஷி earns a lot of money, நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், இன்னும் வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வாங்கிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணிடுவேன், நியூயார்க்கு பறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேலைக்கே போலங்கிற மாதிரி கொடுக்கல. இஃப் ஷி earns a lot of money அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ ஆல்ரெடி மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் கூட சேர்த்து நான் ஏர்ன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் கண்டுபிடிக்க தெரியலன்னா இந்த டேஷ்ல இருக்கக்கூடிய அந்த வேர்ப் வந்து பாருங்க. இஃப் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேர்ப் என்னங்கிறத பாருங்க. வேர்ப் என்னங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து குழப்பம் வரது 0 தான் குழப்பம் வரும். சோ அதுல தான் வந்து ரெண்டுலயுமே வந்து இஃப் கிளாஸ்க்கு பக்கத்துல வந்து வேர்ப் வந்து சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கும். அதனால அது வந்து அதாவது 0 கண்டிஷனல் கீழ நான் அப்ளை பண்ணுமா இல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கீழ அப்ளை பண்ணுமான்னு குழப்பம் வரும். மத்த எல்லாத்துக்குமே வேற வேற தான். செகண்ட் கண்டிஷனலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா வேர்ப் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும். அதே இது வந்து தேர்ட் கண்டிஷனல் கடைசி இதுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்க வேர்ப் என்னத்துல இருக்கும்? ஹேட் பிளஸ் V3 ஃபார்மட்ல இருக்கும். அது என்ன கண்டிஷனல்ங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். மத்த எல்லாத்துக்கும் உங்களுக்கு குழப்பம் வர்றது இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கும் 0 கண்டிஷனலுக்கும் மட்டும் தான். ஏன்னா அதுக்கு மட்டும் தான் இஃப்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ப் வந்து ரெண்டுமே என்னத்துல இருக்கும்? சிம்பிள் பிரசன்ட்ல வந்து உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அதனால வந்து இதை என்ன அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அது 0 கண்டிஷனல் கீழ வருமா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கீழ வருமா அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் மீனிங் என்னன்றது தெரிஞ்சு இதை வந்து நான் ஒரு 100% பாசிபிளான ஸ்டேட்மெண்டா இல்ல ஒரு 80-90% தான் பாசிபிளான ஸ்டேட்மெண்டா பண்ணி 100% இருந்தா அது 0 கண்டிஷனல் கீழ அப்ளை பண்ணணும். 80-90% தான் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கீழ அப்ளை பண்ணணும். மத்தபடி சிம்பிள் அந்த கீழ வரக்கூடிய செகண்ட் கண்டிஷனலுக்கோ தேர்ட் கண்டிஷனலுக்கோ உங்களுக்கு டவுட்ஸ் வரணும்னு அவசியமே இல்லை. இஃப்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ப் வந்து என்னவா இருக்கும்? செகண்ட் கண்டிஷனல்ல சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி தேர்ட் கண்டிஷனலுக்கு வந்து இஃப்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ப் என்னத்துல இருக்கும்? ஹேட் பிளஸ் V3 ஃபார்மட்ல இருக்கும். சோ அதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு அதுல டவுட்ஸ் வந்து வர வேண்டிய அவசியம் இல்ல. சோ இஃப் ஷி earns அப்படின்னு இருக்கு. சோ சிம்பிள் பிரசன்ட் தான். நீங்க சொல்ற மாதிரி அந்த செகண்ட் கண்டிஷனல் கீழ வர்றதுக்கு இதுக்கு சான்ஸே கிடையாது. earnsன்னு கொடுத்துட்டாங்க. earn அப்படின்னா என்னதான்? சிம்பிள் பிரசன்ட் வேர்ப் தான். சோ சிம்பிள் பிரசன்ட் வேர்ப்னு வந்துருச்சாலே ஒன்னு 0வா இருக்கணும் இல்ல ஃபர்ஸ்டா இருக்கணும். இது 0வா இருக்கிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. 100% இதுல பாசிபிலிட்டி இல்ல. சம்பாதிச்சா நான் வந்து நியூயார்க் போவேன் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து இது 0% கீழ வரதுக்கு சான்ஸ் இல்ல. அதனால இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கீழ வரும். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கீழ வந்துச்சுன்னா இங்க சிம்பிள் பிரசன்ட்டா இருந்ததுன்னா இங்க என்னவா வரணும்? சிம்பிள் ஃபியூச்சர்ல வரணும். சோ she will அப்படிங்கிறது வந்துரும். இது என்னவா எழுதணும்? வெறும் ஃப்ளைன் தான் எழுதணும். டூங்கிற வார்த்தையை எடுத்துட்டு ஃப்ளை அப்படிங்கறத எழுதணும். ஃப்ளைடு ஃப்ளைஸ் அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. காரணம் இது ஒரு மாடல் வேர்ப். மாடல் வேர்புக்கு பக்கத்துல V1 வேர்ப் தான் வரணும். சோ she will fly. கிளியர்? அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. If I came home earlier I dash dinner. பிராக்கெட்ல prepared இருக்கு. நான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? டின்னர் ரெடி பண்ணிருப்பேன். வந்திருந்தா ரெடி பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் கண்டிஷனல் நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கேம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கு. கம்மு கேம் கம் அப்படின்னா ஒரு கம் கேம் கம்மு. நிறைய பேர் வந்து கம்மு கேம் கேம் அப்படின்னே சொல்லுவீங்க. கம்மு கேமு கம் அப்படின்னு வரும். V1 V2 V3 கம் கேம் கம் அப்படின்னு வரும். சோ கேம் அப்படிங்கிறது இருக்கு. கேம் அப்படிங்கிறது V2 V2ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? சிம்பிள் பாஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள் பாஸ்ட்ல வந்து சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே அது என்ன கண்டிஷன் கீழ வந்துரும்? செகண்ட் கண்டிஷனல் கீழ வந்துரும். செகண்ட் கண்டிஷனல்ல இஃப்க்கு பக்கத்துல சிம்பிள் பாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா
ரிசல்ட்ல என்ன வரணும் வுட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் வுட் வுட் அப்படிங்கிறது ஒரு மாடல் வெர்ப் மாடல் வெர்புக்கு பக்கத்துல எப்போதுமே V1 ஃபார்மட் சிங்குலர்ல தான் வரணும் அவங்க கொடுத்திருக்கிறது preparedன்னு கொடுத்திருக்காங்க ed வச்சு கொடுத்திருக்காங்க என்ன பண்ண கூடாது இந்த மாதிரி V2 ஃபார்மட்ல வரக்கூடாது V1 ஃபார்மட் தான் வரணும் சோ prepare எஸ் சேர்க்கலாமா சேர்க்க கூடாது காரணம் மாடல் வெர்ப் I would prepare next question if we bracketல to live ன்னு கொடுத்திருக்காங்க in Chennai Arjun would visit us ஒருவேளை நான் சென்னையில இருந்திருந்தா அதாவது நாம சென்னையில இருந்திருந்தா அர்ஜுன் நம்மள வந்து என்ன பண்ணிருப்பான் பாத்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இத பாருங்க woodங்கிற வார்த்தை வந்துருச்சு பக்கத்துல வந்து ஒரு V1 ஃபார்மட்ல கொடுத்துட்டாங்க சோ இத வச்சு என்ன பண்ணிரலாம் நீங்க செகண்ட் கண்டிஷனல்ல கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு அந்த டேபுலேஷன் ரொம்ப 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 முக்கியம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன இருக்கு செகண்ட் கிளாஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு டேஷ் எந்த பக்கம் கொடுத்திருந்தாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பக்கத்தை வச்சு என்ன பண்ணிடணும் அப்படின்னா அது என்ன கிளாஸ் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடணும் கிளியரா சோ இதுல வந்து டேஷ் வந்து முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கக்கூடியத பாருங்க would visit இருக்கு would அப்படிங்கிற வார்த்தையை நான் எதுல மட்டும் தான் பயன்படுத்துறேன் செகண்ட் கண்டிஷனல்ல மட்டும் தான் பயன்படுத்துறேன் செகண்ட் கண்டிஷனல்ல அப்ப if கிளாஸ்ல என்ன வரணும் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல சிம்பிள் பாஸ்ட்ல வரணும் பிராக்கெட் எனக்கு to live ன்னு கொடுத்துருக்காங்க இந்த to தேவையே இல்லை எனக்கு to பெரும்பாலும் எதுலயுமே வராது அதை எடுத்துருங்க toங்கிறது ing ஃபார்மட் ed ஃபார்மட்ல எடுத்துருங்க எடுத்துட்டு யோசிங்க என்ன வரும் அப்படிங்கிறது சோ live அப்படிங்கறதா நமக்கு என்னன்னா verb சோ இங்க would ன்னு இருக்கிறதால இங்க என்னவா இருக்கணும் செகண்ட் கண்டிஷனல்ல சிம்பிள் பாஸ்டா தான் இருக்கணும் அப்ப நாங்க என்ன எழுதணும் lived அப்படின்னு என்ன பண்ணா எழுதணும் if we lived in Chennai Arjun would visit us clear அடுத்து பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்க if Tim and Tom were older they dash played in our hockey team அதாவது டெம்மும் டாமும் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓல்டரா இருந்திருந்தா நம்ம ஹாக்கி டீம்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ப்ளே பண்ணிருப்பாங்கன்னு கொடுத்திருக்காங்க சோ இந்த இடத்துல என்ன verb இருக்கு வேர் அப்படிங்கிற verb இருக்கு சோ என்ன verb அது எது கீழ வரும் சிம்பிள் பாஸ்ட்னா செகண்ட் கண்டிஷனல்ல இஃப்க்கு பக்கத்துல சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு சோ ரிசல்ட்ல என்ன வரணும் would வரணும் they would play வெறும் play இங்க பாருங்க ஈடிங்கறதை எடுத்துறணும் காரணம் மாடல் verb பக்கத்துல இருக்கக்கூடிய verb V1 ஃபார்மட் சிங்குலர்ல தான் வரணும் நெக்ஸ்ட் क्वेश्चन if he dash been my friend I would invite him to my birthday party அவன் என்னோட ஃப்ரெண்டா இருந்திருந்தா என் பர்த்டே பார்ட்டிக்கு நான் என்ன பண்ணிருப்பேன் அவனை இன்வைட் பண்ணியிருப்பேன் இதான் ஸ்டேட்மெண்ட் இப்போ இத பாருங்க would அப்படிங்கிற வார்த்தை இருக்கு would invite அப்படின்னு இருக்கு would அப்படிங்கிறது மாடல் verb invite இருக்கு would வந்துருச்சு அப்படினாலே செகண்ட் கண்டிஷனல்ல நமக்கு தெரிஞ்சிரும் சோ செகண்ட் கண்டிஷனல்ல if கிளாஸ்ல சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்ன மாதிரி இருக்கணும் சிம்பிள் பாஸ்ட்ல வந்து இருக்கணும் been அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருக்காங்க wasங்கறத யூஸ் பண்ணனும் முன்னாடியே சொல்லிட்டேன் br அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல்ல இருக்கக்கூடிய V1 ஃபார்மட் was அப்படிங்கிறது V2 ஃபார்மட் been அப்படிங்கிறது V3 ஃபார்மட் இவங்க கொடுத்திருக்கிறது V3 ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க எனக்கு would வந்துட்டாலே இது நான் செகண்ட் கண்டிஷனல்ல கண்டுபிடிச்சிட்டேன் இந்த டேஷ்ல நான் என்னதான் ஃபில் பண்ணனும் சிம்பிள் பாஸ்ட்ல தான் ஃபில் பண்ணனும் சோ beenக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்ணனும் if he was clear சோ been ஓட V2 ஃபார்மட் தான் was அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா காப்பி பண்றீங்களா சோ டக்கன் கொஞ்சம் ஃபாஸ்டா காப்பி பண்ணிக்கோங்க சாரி ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா if Tamil studied harder she dash better at school தமிழ் வந்து நல்லா படிச்சிருந்தா அப்படின்னா அவ வந்து என்ன பண்ணிருப்பா ஸ்கூல்ல ஒரு பெட்டர் ரேங்க்ல வந்து வந்திருப்பா நல்லா படிச்சிருந்தா ஒரு பெட்டர் ரேங்க்ல வந்திருப்பா பாருங்க ஸ்டடிட் என்னத்துல இருக்கு சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னா செகண்ட் கண்டிஷனல் அப்போ இங்க என்ன வரணும் would அப்படிங்கிற வார்த்தை வரணும் would was அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க சோ V2 ஃபார்மட் இது V1 க்கு மாத்தணும் B she would be better at school so next question பாருங்க if the weather dash ன்னு கொடுத்து பிராக்கெட்ல was கொடுத்திருக்காங்க nice they would have played football பாருங்க தேர்ட் கண்டிஷனல் எப்படி தேர்ட் கண்டிஷனல் would haveங்கற வார்த்தை இருக்கு plus V3 would have plus V3ன்ற வார்த்தை வந்துருச்சு அப்படினால இது எது கீழ வந்துரும்
தேர்ட் கண்டிஷனல்ல வந்துரும். சோ தேர்ட் கண்டிஷனல்ல ரிசல்ட்ல would have plus v3 இருந்துச்சுன்னா இங்க என்னவா இருக்கணும்? had plus v3 அப்படிங்கிறது இருக்கணும். புரியல? had அப்படி had plus v3 அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்? இந்த if கிளாஸ்ல வந்து இருக்கணும். சோ had கட்டாயம் வரும். பிராக்கெட்ல இருக்க verb was இருக்கு. சோ been அப்படிங்கிறது வரணும். be or was been இதுதான் ஃபார்மட். v1 v2 v3. எனக்கு had க்கு பக்கத்துல என்ன எடுக்கணும்? v3 ஃபார்மட் இருக்கணும். சோ இங்க had been. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. if we dash went to a good restaurant we dash have a better dinner. ரெண்டு இடத்துல இருக்கு dash. மீனிங் கண்டுபிடிங்க பாப்போம். நான் வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தா நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டிருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போன ரெஸ்டாரண்ட் நல்லா இல்ல, நான் சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இல்ல, போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் புலம்பிட்டு இருக்கேன். இந்த மாதிரி புலம்பல் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா தேர்ட் கண்டிஷனல் கடைசி கண்டிஷனல் கீழே வந்துரும். சோ தேர்ட் கண்டிஷனல்லாம் இஃப்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் இஃப் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய verb என்னவா இருக்கணும்? had plus v3 ஆ இருக்கணும். if we had wentக்கு பக்கத்துல என்ன வரணும்? go went gone v3 ஃபார்மட் வரணும். had க்கு பக்கத்துல v3 ஃபார்மட் வரணும். இது go went gone அவங்க கொடுத்திருக்க கூடியது v2 ஃபார்மட்ல கொடுத்திருக்காங்க. எனக்கு v3 தான் வேணும். சோ had gone. if we had gone to a good restaurant v க்கு பக்கத்துல இங்க என்ன வரணும்? ரிசல்ட்ல would have இதுதான் இதுக்காக தான் இந்த क्वेश्चन நான் எடுத்தேன். நல்லா பாருங்க, பிராக்கெட்லயும் ஒரு have இருக்கு. நான் என் ஸ்டேட்மெண்ட் படி என்ன பண்ணணும்? ஒரு have வந்து போடணும். இப்ப நான் என் have போடலாமா வேண்டாமா? கட்டாயம் போடணும். கட்டாயம் போடணும். would haveங்கிறது உங்களோட தேர்ட் கண்டிஷனல் இப்படிதான் இருக்கும். தேர்ட் கண்டிஷனலை பொறுத்த வரைக்கும் if கிளாஸ்ல வந்து verb எப்படி இருக்கணும்? had plus v3 ன்னு இருக்கணும். அதே மாதிரி மெயின் கிளாஸ்ல வந்து would have plus v3 அப்படிங்கிறது இருக்கணும். நான் கட்டாயம் இங்க would haveங்கிறத போடணும். எனக்கு பிராக்கெட்ல have அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த have நான் என்னவா மாத்தணும்? v3 ஆ மாத்தணும். இதோட v3 ஃபார்மட் என்ன? had. would have had. புரியுதா? குழப்பே கூடாது. would have had ரெண்டு பக்கத்துல would have had அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா have இருக்கு had இருக்கு, நான் have போடலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசிக்க கூடாது. have அப்படிங்கிறது இது பிரசன்ட்ல இருக்கான்னு கேக்குறீங்களா? v3 have தான் பிரசன்ட் டென்ஸ் சிம்பிள். v1ங்கிறது have has ன்னு வரும். v2 had தான் வரும். v3 had தான் வரும். கிளியர்? சோ v3 ஃபார்மட் had. புரியுதா? நீங்க இதெல்லாம் குழப்பி கூடாது. பிராக்கெட்ல have இருக்கு, நான் என்னோட have போடலாமா வேணாமான்னு இருக்க கூடாது. உங்க கண்டிஷனை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிராக்கெட்டுக்கு வரணும். பிராக்கெட்ல எதுவா இருந்தாலும் சரி உங்க கண்டிஷனை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அதுக்கப்புறம் பிராக்கெட்ல இருக்கக்கூடியதுக்கு என்ன கண்டிஷனல்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கண்டிஷனை அப்ளை பண்ணி அந்த வேர்டை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற தாட்டே உங்களுக்கு வரக்கூடாது. கிளியர்? இந்த மாதிரி ஒரு 100 வேர்ட் இருக்கு. அதுதான் சொல்ற பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுக்கு நான் என்ன சொல்றது? நான் கொடுக்கிற 20ல உங்களுக்கு வருமானு எனக்கு தெரியாது இல்ல பிரதர். சோ அதனால என்னன்னா நீங்க வந்து क्वेश्चंस நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் क्वेश्चंस நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல வந்து நீங்க பார்க்கக்கூடிய if கிளாஸ்னு இல்ல ஜெனரலாவே நீங்க பார்க்கக்கூடிய இங்கிலீஷ்ல படிக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய verb என்ன பண்ணுங்கன்னா 3 ஃபார்மட்ல எழுதி பாருங்க. நான் கொடுக்கணும் கூட அவசியம் இல்ல. ஜெனரலா நீங்க கூகுள்ல தட்டினா கூட எக்கச்சக்கமா உங்களுக்கு வரும். வர்றதோ அதை நீங்க மனப்பாடம் பண்றதோ முக்கியம் இல்ல. அது மனசுல நிக்காது. நீங்க ஒரு क्वेश्चனை சால்வ் பண்ணும்போது தான் அதுல இருக்கக்கூடிய வார்த்தை சின்ன சின்ன நுணுக்கங்கள் உங்க மனசுல நிக்கும். நான் வெறுமனே ஒட்டுக்கா எல்லாத்தையும் உட்கார்ந்து ஒண்ணா படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா அது என் மனசுல நிக்க போறதே கிடையாது. நான் படிக்கலாம், நான் இந்த பக்கம் படிச்சுட்டே இருப்பேன், அந்த பக்கம் மறந்துட்டே இருக்கும். அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் எல்லாம் சுத்தமா மறந்து அப்படியே வேனிஷ் அவுட் ஆயிடும். அதெல்லாம் என்ன படிச்சோங்கிறதே தெரியாது. ஏபிசிடி மட்டும் தான் நமக்கு ஞாபகத்துல இருக்கும், வேற எதுவுமே உள்ள ஞாபகத்துல இருக்காது. அதுக்குதான் क्वेश्चंस வந்து இங்கிலீஷை பொறுத்தவரை இங்கிலீஷ்ல பொதுவாவே क्वेश्चन சால்வ் பண்றதுதான் பெட்டர், எதையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் வேணா ரெடி பண்ணிட்டு தரேன். பட் அது வந்து no use. So next question போலாமா? If John had learned more words, he dash write a good report. ஜான் வந்து நிறைய வார்த்தை கத்துட்டு இருந்தா அவன் ஒரு நல்ல ரிப்போர்ட்டை எழுதி இருக்கலாம். அப்படின்னா அவன் எழுதின ரிப்போர்ட் நல்லா இல்ல, அதை வந்து சொல்லாம சொல்றாங்க, டீசெண்டா சொல்றாங்க. அவன் ஒரு ரிப்போர்ட் எழுதி வந்து கொடுத்துருக்கான், ரிப்போர்ட் நல்லா இல்ல, கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா எழுதிருப்ப நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப முடிஞ்சு போயிடுச்சு இது. அவ்வளவுதான். had learned வந்துட்டு அப்படினாலே தேர்ட் கண்டிஷனல் தான். தேர்ட் கண்டிஷனல்ல he ரிசல்ட்ட பொறுத்த வரைக்கும் would haveங்கிற வார்த்தையை கட்டாயம் பயன்படுத்தணும். would have plus v3 ஃபார்மட்.
ரைட்டுக்கு V3 ஃபார்மேட்ங்கிறது ரைட் ரோட் ரிட்டன் வரணும். சோ written, would have written. So next question, if the boys dash போட்டு bracketல to take the bus to the school, they would have arrived on the time. They would have arrived on the time அப்படினு கொடுத்திருக்காங்க. So would have arrived அப்படினு இருக்கு. would have arrived ன்னு இருந்துச்சு அப்படினாலே third conditional statement தான். So third conditional statementல if classக்கு பாருங்க. if classக்கு வந்தீங்க அப்படினா என்னன்னு எழுதணும் நீங்க? had அப்படிங்கற வார்த்தை முக்கியம். had plus V3. இங்க V3 னா verb அப்படிங்கிறது take. So take க்கு V3 ஃபார்மட் எழுதணும். take, took, taken அப்படினு வரும். had taken. Clear? அடுத்து பாருங்க. If the teacher had explained the homework, I dash it அப்படினு, அதாவது டீச்சர் வந்து ஹோம்வொர்க் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தா நான் எழுதிருப்பேன். அப்ப பண்ணாம போய் நம்ம அடி வாங்கிட்டோம், முடிஞ்சு போச்சு விஷயம். வீட்டுக்கு வந்து அம்மாட்ட வந்து சொல்றோம், மேபி பேரண்ட்ஸ் மீட்டிங்கா இருக்கலாம், நாளைக்கு டீச்சரை கூப்பிட்டு சொல்லி பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு சொல்லிருக்கலாம். நம்ம இப்படி சமாளிச்சிட்டு இருக்கோம் அவங்கள்ட்ட. அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? எழுதிருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு இந்த பாப்பா. சோ இஃப் த டீச்சர் ஹேட் எக்ஸ்பிளைன்ட் த ஹோம்வொர்க், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? ஹோம்வொர்க்கை கரெக்டா முடிச்சிருந்திருப்பேன். சோ ஹேட் எக்ஸ்பிளைன்ட்னு வந்துருச்சு, தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். சோ இஃப் கிளாஸ்ல தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஹேட் எக்ஸ்பிளைன்ட் அப்படிங்கிறது இஃப் கிளாஸ் பக்கத்துல வரல வந்துருச்சு. சோ கண்டிஷன்ல வந்துருச்சு. ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஐ பிராக்கெட்ல டூ இட்னு இருக்கு. சோ இங்க என்ன வரணும்? would haveங்கற வார்த்தை would haveனு வரணும். do இதுக்கு V3 ஃபார்மட் எழுதணும். சொல்லுங்க. did ஆ? done. வெரி குட். இது எப்படி வரும்னா do does, இது ரெண்டும் V1, V2ங்கிறது did, V3ங்கிறது done. So would have done, would have done it. Clear? அடுத்து போலாமா? If the police dash earlier, they would have arrested the burglar. அதாவது போலீஸ் சீக்கிரம் வந்திருந்தா அந்த பர்க்லர் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். அப்பனா அவர் தப்பிச்சு போயிட்டாரு. போலீஸ் லேட்டா வந்துட்டாங்க. சோ நடந்து முடிஞ்ச விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இங்கே வந்துருச்சு would have அப்படிங்கிறது வந்துருச்சு. would have plus V3 வந்துருச்சு. சோ தேர்ட் கண்டிஷனல்ல if classல சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய verbல had அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தணும். had plus V3. V3 என்னவா இருக்கு? come, came, come. come, came, come. So had plus come. If the police had come earlier, they would have arrested the burglar. லேட்டா வந்துட்டாங்க, அதனால பிடிக்க முடியாம போயிடுச்சு அப்படி. So next statement பாருங்க. If you bracketல put water in the freezer, it became ice. அதாவது நான் தண்ணியை கொண்டு போய் ஃப்ரீசர்ல வச்சேன் அப்படின்னா அது ஐஸா மாறும். ஸ்டேட்மெண்ட் 100% ஜீரோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இது. அப்படின்னா என்ன வரணும்? இப்பலயும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் வரணும். அதே மாதிரி உங்களோட அந்த ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் என்னதான் வரணும்? சிம்பிள் பிரசன்ட் தான் வரணும். So if you put அப்படிங்கிறதுக்கு புட்டே தான் சிம்பிள் பிரசன்ட். So water in the freezer, it becomes. நல்லா பாருங்க, become, became, become அப்படிங்கிற மாதிரி வரும். சோ இதுக்கு வந்து V1 ஃபார்மட் அப்படிங்கிறது become. இங்க கொடுத்திருக்கிறது becameனு கொடுத்திருக்காங்க, a கொடுத்திருக்காங்க, நம்ம அதை ஓவா மாத்திருக்கோம். சோ it a s போட்டுருக்கோம் அப்படின்னா it அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கிறதால s போட்டுருக்கோம். இவ்வளவே நீங்க அனலைஸ் பண்ணணும். becomes இங்க became become மாத்திட்டு ஒரே ஒரு s போடல அப்படின்னா தப்பு மொத்தமும். நீங்க முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டையும் எப்போதும் பார்த்துட்டே வரணும். கிளியர்? சோ நெக்ஸ்ட், if Rita forgot her homework, the teacher will give her a low mark. will give, will வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் இல்லையா? ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ல தான் என்ன வரணும்? will அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவீங்க. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் will அப்படிங்கிறது வந்துரும். இங்க என்னவா இருக்கும்? சிம்பிள் பிரசன்ட்ல உங்களுக்கு எழுதணும் if class ஸ்டேட்மெண்ட்ல. சோ forgot அப்படினு கொடுத்திருக்காங்க. அது என்னதுல இருக்கு? V2ல இருக்கு. அதை நீங்க V1க்கு கன்வர்ட் பண்ணி சிம்பிள் பிரசன்ட்ல எழுதணும். forget அப்படினு எழுதணும். ரீட்டா அப்படிங்கிறது யாரு? she. அப்ப நான் இங்க forget ன்னு எழுதுனா கரெக்ட்டா? அது forgets அப்படினு எழுதணும். இப்ப புரியுதா? சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். டேஷ்க்கு முன்னாடி எப்படி எந்த அளவுக்கு பிராக்கெட்ல இருக்க verb முக்கியமோ, எந்த அளவுக்கு நீங்க கண்டிஷன் அப்ளை பண்றது, கிளாஸ் கண்டுபிடிக்கணுமோ, அதே அளவுக்கு ஈக்குவலா எதுவும் முக்கியம்? முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஐவி யூதே ஹீசி இட்டுக்கு கீழே எதுல வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டுபிடிச்சு சிம்பிள் பிரசன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐவி யூதே கேட்டகரி கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? எஸ் சேர்க்க கூடாது. ஆனா ஹீசி இட்டு கேட்டகரி கட்டாயம் சேர்க்கணும். கிளியர்? சோ 22nd क्वेश्चन இதுதான். நெக்ஸ்ட் பாருங்க. If you waited a minute, I will ask my parents. I will ask my parents.
ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் will வந்துருச்சு ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். சோ அங்க if கிளாஸ்ல வந்து யூக்கு பக்கத்துல இருக்க verb என்னவா இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட்டா இருக்கணும். யூன்னு தான் இருக்கு சப்ஜெக்ட். சோ அதனால எஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ed கொடுத்திருக்காங்க, இதை எடுத்துட்டு வெயிட்ங்கற verb மட்டும் எடுக்கிறோம். வெயிட் அப்படினே யூஸ் பண்றோம், எஸ் சேர்க்கல. காரணம் யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்காக. he sheet ஏதாவது இருந்தா தான் நான் எஸ் சேர்த்திருக்கணும். யூன்னு இருக்கு, அதனால என்ன பண்றேன், வெயிட் அப்படிங்கறது அப்படியே யூஸ் பண்றேன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if they bracketல to wait for another 10 minutes they dash seen the rock star. அது என்னன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவங்க வெயிட் பண்ணிருந்தா ராக் ஸ்டார் என்ன பண்ணிருக்கலாம், பாத்துருந்துருக்கலாம். அப்ப ராக் ஸ்டார் வந்துட்டு போயிட்டாரு, இவங்கள என்ன பண்ணல, பார்க்கல. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ராக் ஸ்டாரே வந்திருக்காரு. ஆக்சுவலி பார்க்கல. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி முடிஞ்சு போன விஷயம் தான். சோ இது என்னதுல வரும், தேர்ட் கண்டிஷனல் கீழ வந்துரும். சோ தேர்ட் கண்டிஷனல் அப்படின்னா இங்க என்ன வரணும், had plus v3. if they had plus v3 அப்படிங்கிறது waited. if they have waited, if they had waited for another 10 minutes they would have. would haveங்கிறது கண்டிஷன், ஏன்னா தேர்ட் கண்டிஷனல் அப்படிங்கறதால would have seen. ஆல்ரெடி அவங்க இதுல தான் கொடுத்திருக்காங்க, v3 ல தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க மாத்த வேண்டிய அவசியம் இல்ல, would have seen அப்படியே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, if you bracketல buy fresh green vegetables your salad would have tasted better. அது என்னன்னா தேர்ட் கண்டிஷனா வரும். நீங்க வந்து சாலட் சாப்பிட்டீங்க, நீ வந்து அதுல இன்னும் கொஞ்சம் கிரீன் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருந்த அப்படின்னா உங்க சாலட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்ப அது நல்லா வேற வழி இல்லாம நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா சொல்றாங்க. சோ என்னன்னா would haveங்கற வார்த்தை வந்துருச்சு. சோ தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் படிக்கும்போது முடிஞ்சு போனதா தான் உங்களுக்கு தெரியுது. தேர்ட் கண்டிஷனல் தெரிஞ்சிருச்சு. இந்த பைல வந்து என்ன யூஸ் பண்ணோம், hadங்கற வார்த்தை. பை, bought, bought, had bought, had bought. Clear? So next. They will போட முடியுமான்னு கேக்குறீங்களா? if they are wait யார் போடலாமான்னு கேக்குறீங்களா? ஏன் ஆர் போடணும்? நம்ம புதுசா எதையுமே இன்க்ளூட் பண்ண வேணாம். அவங்க ரெண்டு இடத்துலயுமே டேஷ்னு கொடுத்துட்டாங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கொடுத்துருக்கிற டேஷ் மட்டும் நம்ம ஃபில் பண்ணா போதும். நாம கரெக்ஷன் பண்ணி எதுக்கு இங்க ஆர் போடணுமா இஸ் போடணுமா எல்லாம் பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கல இல்ல, நாம ஏன் அந்த வேர்பை கண்டுபிடிக்க போறோம்? டே வந்துட்டா டே வந்தா சிங்குலர் தான். ஆனா நீங்க கேக்குறது எனக்கு புரியல, இன்னொரு தடவை கேளுங்க. ஏன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन படிச்சு அந்த ஸ்டேட்மென்ட்ட பாருங்க. if they had waited for another 10 minutes they would have. உங்களுக்கு இந்த டேஷ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ண வேணாம். ஜஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய வார்த்தையை அப்படியே அந்த டேஷ்ல என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிருந்தா அவங்க ராக் ஸ்டாரை பாத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க முடிஞ்சே போச்சு அந்த ஸ்டேட்மென்ட், அவங்க போயிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான், ஆனா அவங்க கொடுக்கும் போதே தான் கொடுத்துட்டாங்கல்ல. ஸ்டேட்மென்ட்ட படிக்கும் போதே வெயிட் பண்ணிருந்தா பாத்துக்கலாம் தானே நீங்களும் சொல்றீங்க. வெயிட் ஃபியூச்சர்ல வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? if they wait for another 10 minutes if they wait for மேபி நீங்க சொல்றது வந்து கரெக்டா இருக்கலாம். ஆனா நான் இதை பார்க்கும்போது டக்குன்னு என் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆனது இதுதான். அதனால நான் இதை வந்து சொல்லிட்டேன். ஆனா நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் இதுக்கு பொருந்துற மாதிரி தான் வருது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவர் வந்தா அவரை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. for another 10 minutes they will see the rock star. they will see the rock star. ஆனா எனக்கு எப்படி பார்த்தாலும் அது முடிஞ்சு போன விஷயமா தான் தெரியுது. நீங்க வேணா இன்னொரு தடவை அனலைஸ் பண்ணி பாருங்க, நானும் வேணா பாக்குறேன் எது வந்து பொருந்துதுன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन இது பார்த்துட்டோம்ல. ஓகே, if Alex had asked me I dash the document. had asked அப்படினு சொல்லி வந்துச்சு. சோ இது என்ன, தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் கீழ வந்துரும். if Alex had asked அப்படினு வந்ததால இது தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் கீழ வந்துரும். அவன் கிட்ட கேட்டிருந்தா நான் இமெயில் என்ன பண்ணிருப்பேன், அவனுக்கு அனுப்பியிருப்பேன். I would have. இமெயிலுக்கு என்ன v3 ஃபார்மேட், emailed. அவன்கிட்ட கேட்டிருந்தா நான் அவனுக்கு இமெயில் பண்ணியிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ had asked வந்துச்சு தேர்ட் கண்டிஷனல், would have plus v3 ஃபார்மேட். கீழே பாருங்க, if you did a paper work you dash to earn a little extra money.
நீ கொஞ்சம் பேப்பர் ஒர்க் பார்த்தா உனக்கு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டிட் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, பக்கத்துல எந்த V3 ஃபார்மேட் எதுவுமே இல்ல. சோ டிட் அப்படிங்கிறதுனாலே அது வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட் தான். சோ சிம்பிள் பாஸ்ட்ன்றதுனா என்ன கண்டிஷன்? செகண்ட் கண்டிஷனல் கீழ வந்துருமா? சோ செகண்ட் கண்டிஷனல்ல சிம்பிள் பாஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன வரணும்? would அப்படிங்கிறது வரணும். would plus V1 ஃபார்மேட் earn அப்படிங்கறத அப்படியே யூஸ் பண்ணனும். இந்த 2 எடுத்துட்டு அப்படியே earn அப்படிங்கறத யூஸ் பண்ணனும். if you did a paper work you would earn a little extra money அப்படின்ற மாதிரி வரும். clear? next statement. if I dash meeting MS Dhoni I would take a photo with him. I would take. நான் MS தோனியை பார்த்தேன்னா அவர்ட்ட ஒரு போட்டோ எடுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. would take. சோ அப்படினா என்ன அர்த்தம்? செகண்ட் கண்டிஷனல் கீழ வந்துரும். சோ செகண்ட் கண்டிஷனல்னா if I met அவ்வளவுதான். I would அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு அப்படினாலே அது சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கறத சோ சிம்பிள் பாஸ்ட் அப்படி இது கீழ வந்துரும். அதாவது சிம்பிள் பாஸ்ட் சென்டென்ஸ் கீழ வந்துரும். அந்த என்ன கண்டிஷன் இது? செகண்ட் கண்டிஷனலா? செகண்ட் கண்டிஷனல் கீழ வந்துரும். சோ செகண்ட் கண்டிஷனல் அப்படினா இங்க சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கணும், இங்க வந்து would அப்படிங்கிறது இருக்கணும். would அப்படிங்கறது ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. சோ அது செகண்ட் கண்டிஷனல் கண்டுபிடிச்சு முன்னாடி இருக்கக்கூடிய verb நம்ம எதில எழுதுறோம்? சிம்பிள் பாஸ்ட்ல எழுதுறோம். மீட்டிங்னு கொடுத்திருக்காங்க. சோ இது தப்பு, ing ஃபார்மட்ல வராது. சோ இதுக்கு V2 ஃபார்மட் என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். meet met அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சோ met அப்படிங்கிற V2 ஃபார்மட்ல என்ன பண்றோம்? இங்க யூஸ் பண்றோம். if I met MS Dhoni I would take a photo with him அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு. clear? next statement போலாமா? அடுத்து பாருங்க, when you bracketல heat இருக்கு, ice it melted. zero conditional. என்ன? zero conditional. ஐஸை நான் ஹீட் பண்ணனா மெல்ட் ஆகும்னு கொடுத்திருக்காங்க. zero conditional. ஐஸை ஹீட் பண்ணா எப்படி இருந்தாலும் அது மெல்ட் தான் ஆகும். zero conditional. சோ zero conditionalல ரெண்டு இடத்துலயுமே என்னதான் இருக்கணும்? சிம்பிள் பிரசன்ட்டா இருக்கணும். சோ you heat. s சேர்க்க கூடாது ஏனா youங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. when you heat ice it melts. இங்க s சேர்க்கணும் ஏனா heat அப்படிங்கிற சப்ஜெக்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ next question. if he had speaking more slowly she dash him அப்படினு கொடுத்திருக்காங்க. if he had அதாவது என்னன்னா இன்னும் கொஞ்சம் மெதுவா அவ பேசிருந்தா அப்படினா அவனுக்கு புரிஞ்சிருக்கும். அவன் கொஞ்சம் இன்னும் மெதுவா பேசிருந்தான்னா அவன் பேசுறது அவனுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அந்த பொண்ணுக்கு புரியல, அது முடிஞ்சு போச்சு. அத சொல்றாங்க, இன்னும் மெதுவா பேசிருந்தான்னா அவனுக்கு புரிஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹேட்ங்கிற வார்த்தை ஆல்ரெடி பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இது எது கீழ தான் வரும் அப்படினா தேர்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் கீழ வரும். சோ if he had speaking அப்படிங்கிறது V3 ஃபார்மட்ல எழுதணும். இத spoken. if he had spoken more slowly she would have understood. stand கிடையாது, understood. she would have understood him அப்படின்ற மாதிரி வரும். சோ நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு இடத்துல தான் உங்களுக்கு டேஷ் கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் இதா கொடுக்கணுங்கிறதுக்காக ரெண்டு இடத்துல டேஷ் வச்ச மாதிரிலாம் கொடுக்குறேன். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா அனலைஸ் பண்ணிடலாம். இது கீழே வரும், அது கீழேங்கிற மாதிரி வந்துருன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். எதுல மட்டும் குழப்பம் வரும்னா ஜீரோ கண்டிஷனலுக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கும் குழப்பம் வரும். ஏன்னா ரெண்டு இடத்துலயுமே சிம்பிள் பிரசன்ட் தான் இஃப் கிளாஸ்ல இருக்கும். உங்களுக்கு மெயின் கிளாஸ்ல எழுதும் போது அதை வந்து சிம்பிள் பிரசன்ட்ல எழுதுறதா சிம்பிள் ஃபியூச்சர்ல எழுதுறதான்னு அதுல மட்டும் ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி இடத்துல மட்டும் ஸ்டேட்மெண்ட்டை பறிச்சு மீனிங் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. 100% பாசிபிளா இருந்துச்சுன்னா அது வந்து எது கீழே தான் வந்துரும்? ஜீரோ கண்டிஷனல் கீழே வந்துரும். பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைஞ்சாலும் அது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கீழே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு V1 V2 V3 தான் ரொம்ப குழப்பமா இருக்கு. ஸோ அதுக்கு நான் வந்து நீங்க என்ன பண்ணா நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். பொதுவாகவே படிக்கும் போது ஒரு வேர்ப் படிக்கிறீங்கன்னா V1 என்ன V2 என்ன V3 என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்ல போட்டு எழுதி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது அப்படியே உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 தடவை அது மாதிரி படிச்சிட்டீங்க அப்படின்னா 11வது தடவை அதே வேர்பை நீங்க வேற இடத்துல பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்க மைண்ட் என்ன ஆகும்? ரெக்கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எது V1 எது V2 எது V3 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே அது வந்து ரெக்கலெக்ட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அது வந்து ஒரு தனியா எடுத்து படிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள்ல டைப் பண்ணீங்கனாலே எக்கச்சக்கமா ஒரு 1000-2000 வார்த்தைக்கு மேல வரும். அவ்வளோ நமக்கு தேவையில்லப்பா. ஒரு மார்க் கொஸ்டினுக்கு நான் எதுக்கு அவ்வளோ படிக்கணும்? நீங்க ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பாருங்க, அது போதும். அதை தாண்டி பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்க 1000-200 ஸ்கூல் புக்ஸ் அதெல்லாம் ரெஃபர் பண்ணலாம். அதுல இருக்கக்கூடிய வேர்ப்ஸுக்கு V1 V2 V3 என்னன்றதை பாருங்க. அதுக்கு மேல பெருசா எதுவும் கேட்க மாட்டாங்க. நம்ம நிறைய படிச்சு ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு கொஞ்சமா படிச்சு அது வந்து இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. ஒரு 10 கொஸ்டினை 100 தடவை பிராக்டிஸ் பண்றதுதான் பெட்டர். 100 கொஸ்டினை 100 தடவை புதுசா பண்றதை விட 10 கொஸ்டினை 100 தடவை பிராக்டிஸ் பண்றதுதான் பெட்டர். ஸோ அதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும்ன்றது என்னோட கான்செப்ட். பட் ஆனா உங்களுக்கு எப்படி இதா இருக்குமோ, எப்படி உங்களுக்கு ஃபேவரா இருக்குமோ, எது வந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதுபடி பாத்துக்கோங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்னைக்கு பார்த்து இஃப் கிளாஸஸ்ல எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? கிளியரா இருக்கீங்களா? எப்படி கேட்டாலும் எழுதிருவீங்களா? ஸோ இதுல ஒரு மிக்ஸ்டு கண்டிஷனல் ஒன்று இருக்கு.
பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஹையர் லெவல் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தான் அந்த மிக்ஸ்டு கண்டிஷனல் கேட்பாங்க. இதுல பெருசா கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. அதனால இதை நான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணல. உங்களுக்கு அது தேவைன்னு விரும்புனீங்க அப்படின்னா சொல்லுங்க. இன்னொரு கிளாஸ்ல வேணா அது தனியா எடுத்துடலாம். கிளியர்? ஓகே, தேங்க்யூப்பா.